உங்களுக்கு இப்போ இருக்கிற கூட்டணியே பெரிய கூட்டணி. காங்கிரஸ், தாவேகா, மற்ற கட்சிகள். விசிகா, யுஎம்எல் இன்னைக்கு 45லேருந்து 50% இருக்காங்க. அப்புறம் எதுக்கு இவங்க? அப்போ ஏதோ ஒண்ணு கட்சிக்குள்ள நடக்குது. புஷி ஆனந்தை டம்மி பண்ணணும். அப்போ நேரடியாக எதுவுமே பண்ண முடியாது. அந்த தொண்டர்கள், நிர்வாகிகள் அவ்வளவு விசுவாசமா இருக்காங்க. புஷி ஆனந்த் சொன்னா செய்வாங்க. புஷி ஆனந்த் விஜய் மேல விசுவாசமா இருக்காரு. அப்போ இந்த பழைய குடும்பம் அப்படி இருக்கு. அப்போ புதிதாக ஆட்களை உள்ள கொண்டு வந்தா, இந்த குடும்பத்துக்குள்ள குழப்பம் விளைவிக்கலாமா இல்லையா? ஆனா 17% குஜராத், 19%னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு மேல நான் வாங்க மாட்டேன்ப்பா. எனக்கு இது 28% எவ்வளோ எண்டு இருக்குதோ வாங்கி வச்சுக்கிறாங்க. 30% நெருங்கிறதுக்கு இன்னும் என்ன 1.7%. அதை தாவேக்காக்கு விட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. இதான் நிலைமை. நம்மளோட கீழே இருக்கிறவங்களாம் இருக்கிறான். ரோட்டில் படுத்துட்டு நைட்டு சாப்பாடு இல்லாமல் பட்னியாக தூங்குறவங்க இருக்கிறான். இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்து பிடிக்கிற வேலையை அரசு செய்யுதுன்னா, இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ண முடியும். இவர்கள் இது வரைக்கும் அப்படி பண்ணல. இவன் கடன் வாங்கி ஜாலி பண்ணியிருந்தாங்க. சட்டசபையில் இதுலேயும் தப்பான பொய்யான தகவலாக கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி புது அரசு வந்து வச்ச உடனே, அதுவும் சித்திக் அவர் வச்ச உடனே இன்றைக்கி உக்காந்து மண்டை காஞ்சி போய் சொல்கிறாங்க. அதுதான் காரணமே தவிர மற்றபடி இது கிடையாது. அதனால் இன்றைக்கி கவர்மெண்ட்டு இந்த இருக்கிற நிலைமையை மக்களுக்கு சொன்னால் தான் கொஞ்சமாக சரி பண்ண முடியும். நாங்கள் பார்த்துக்குவோம் இவங்கள மாதிரியே ஓட்டிகிட்டு இருந்தால் அவங்க ஈஸியாக கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருவாங்க. இவங்க எப்படி தப்புகளை மறைத்து பெரிய படம் காட்ட முடிஞ்சதோ, அதே மாதிரி இவருடைய இயலாமை இல்லை எதையும் மக்களுக்கு சொல்லாமல் இருக்கிறத மறைச்சி, நாங்கள் திராவிட மாடல் அரசு சூப்பராக செயல்பட்டோம் ஒன்றுமே இல்லைன்னு கொண்டு போயிடுவாங்க. மின் வாரியம் 79% பங்கு கடன், 2,47,000 கோடி ரூபா. ஏன்? அப்போ அங்கே வந்து உங்களுக்கு மின்சாரம் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வந்து அதிக விலை கொடுத்து கரண்ட்டை வாங்குகிறோம். ஏன்? நாங்கள் தயாரிக்க இங்கே எவ்வளோ மின் நிலையங்கள், அனல் மின் நிலையங்கள், அந்த இது அது இது காற்றாலை இதெல்லாம் என்ன ஆச்சு? அனல் மின் நிலையங்கள் எவ்வளோ தயாரிச்சிங்க? இந்த கேள்வியில் யார் கேட்குறது? மின்சாரத்துறையை ஒருத்தர் வருவார்னு வச்சுருந்தாங்க, ஒருத்தட்ட கொடுத்து வச்சுருந்தாங்க. இப்படிலாம் இது முக்கியமான துறைங்க, பொதுத்துறையில். இன்றைக்கி அதில் 1.25 லட்சம் கோடி ரூபா 2.5 லட்சம் கோடி ரூபா கடன் இருக்குது. அப்படின்னா என்ன? அப்போ ஒரு யூனிட்டை 8 ரூபா 9 ரூபாய்க்கு வாங்கி 4 ரூபா கொடுத்தா 5 ரூபா ஒரு யூனிட் நஷ்டம்னா, மெகாவாட் ஜிகாவாட்லாம் போனால் அவ்வளோ யூனிட்டு. இப்போ சோலார் மின்சாரம் என்ன ஆச்சு? ஏன் மத்திய அரசு அவ்வளோ இது பண்ணுது? அது இந்த கவர்மெண்ட்டு சோலார் மின்சாரத்தை கொண்டு வரணும், பல விஷயங்களை இது பண்ணுன்றாங்க. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வெள்ளை அறிக்கை நேற்று மாலை 5:30 மணிக்கு நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அவர்கள் வந்து வெளியிட்டிருந்தார். அதன் பிறகு நடந்த சம்பவங்கள், அதை பற்றிய வந்த கருத்துக்கள் அப்படின்றது நிறைய வந்து போயிட்டுருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். சட்டசபை நாளைக்கு தொடங்க இருக்கிற இந்த நேரத்தில் இந்த வெள்ளை அறிக்கை அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் கடந்த கால ஆட்சிகள்லையும் இதெல்லாம் வந்து நடந்திருக்குன்னா கூட, இப்போ புதிய அரசு வந்திருக்கு. திமுக அதிமுக மாற்றி இந்த வெள்ளை அறிக்கை அப்படின்னு ரிலீஸ் பண்ணிட்டு இருந்த காலம் போய் இப்போ தாவேகா அரசு கடந்த ஆட்சியோட இந்த வெள்ளை அறிக்கை என்ன நிதிநிலை இருக்குது அப்படின்றத சொல்லும்போது என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது, இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இருக்குது, இதில் மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இருக்குது சார்? அதாவது வெள்ளை அறிக்கைக்கு முன்னாடியே முதல்ல வெள்ளை அறிக்கை வெளியிட்டதுக்கு இந்த அரசை நம்ம பாராட்டணும். சொன்னபடி செஞ்சுட்டாங்க. அது வந்து நம்ம அந்த அரசுக்கு பாராட்டு தெரிவிச்சே ஆகணும். அதுவும் குறுகிய காலத்தில் பண்ணியிருக்காங்க. இதுதான் தேவை. இதோடு சேர்ந்து கூடுதலாக எதிர்பார்க்கும். ஆனால் அது ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு எனக்கு இருக்குது. அவர்கள் ஏறி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே இவர்கள் திருப்பி அடிக்க மாட்டேங்கிறாங்க. திருப்பி அடிக்கணும். அடிக்கணும். அண்ணாமலை மாதிரி அடித்தாதான் கொஞ்சம் அடங்குவாங்க. இல்லாட்டி ஏறி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பல விஷயங்களில் இன்றைக்கி இந்த புதிய அரசு செயல்படாமல் இருப்பதற்கு அடிப்படையாக காரணமாக இருக்கிறத இவர்கள் உடைய அந்த தவறுகள் தான். போட்டு வச்ச விதை தான். இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு யோக்கியர்கள் மாதிரி பேசுகிறாங்க. ஒரு டைஃபாய்டு காய்ச்சலில் விழுந்த ஒருத்தன் காய்ச்சல் போயிடுது, உடனே பிரியாணி சாப்பிட முடியுமா? அவன் சாதாரண ஃபுட்டுக்கு மாதிரி அந்த உடல்நிலை, அந்த குடல் அதை ஏற்றுக்கிட்டு ஜீரண மண்டலம் வேலை செஞ்சு லைட் ஃபுட்டு சாப்பிட்டு, இடியாப்பம் சாப்பிட்டு, எண்ணெய் பண்டங்களை தவிர்த்து, இட்லி சாப்பிட்டு, இட்லிக்கு சட்னி தொடாமல் சாப்பிட்டு, சட்னி தொடணுன்னா தாளிக்காத சட்னி தொட்டு சாப்பிட்டு, சக்கரை தொட்டு சாப்பிட்டு, இப்படிலாம் பண்ணி உடம்பை இது பண்ணி ஒரு 3-4 மாதம் பொறுத்து தான் இயல்பான உணவுக்கு வர முடியும்.
மஞ்சக்காமலை வந்தவங்களுக்கு சில இதெல்லாம் தவிர்த்துருன்றுவாங்க. அந்த மாதிரி மஞ்சக்காமலை பிடித்த தமிழ்நாடு மாதிரி டைஃபாய்டு வந்த தமிழ்நாடு மாதிரி இருக்குது. உங்களுடைய போதை கலாச்சாரம் இந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் பண்ணின இந்த விஷயங்கள், இந்த திராவிட மாடல்ன்றாங்களே, இது பண்ணாத இதுவே கிடையாது தமிழ்நாட்டுக்கு. இவ்வளோ ஒரு மோசமான இது. 2006 கூட நம்முடைய தனி இது மாநில வரி வருவாய் நல்லா இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ இவங்க அப்பா ஆட்சியில் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசம். இது இல்லாமல் இப்போ சட்டம் ஒழுங்கு வந்துட்டு இவர்கள் போதை கலாச்சாரம், கஞ்சா இதெல்லாம் உருவாக்கி வச்சு இந்த இளைஞர்களை சீரழித்து ஒரு ஒரு வகையான கூட்டமாக மாற்றி வைத்து அதனால் வர சட்டம் ஒழுங்கு இவர்கள் ஆட்சியில் அதிகமாக இருந்தது. ஆட்சி மாறினோன்னா என்னமோ மந்திரக்கோளில் வித்தை செய்கிற மாதிரி உடனே எல்லாமே ஆட்சி மாறினோன்னா சட்டம் ஒழுங்கு எல்லாம் சரியாயிடும். கஞ்சா அடிக்கிறவன் கஞ்சா விட்ருவான், கஞ்சா விற்கிறவன் கஞ்சா விட்ருவான். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் நடந்துடும், எல்லாமே சூப்பராகிடும்ன்ற மாதிரி இவர்கள் கேள்வி கேட்குறாங்க. சட்டம் ஒழுங்கு வெண்டிலேட்டரில் உள்ளது. சட்டம் ஒழுங்கை சரி பண்ணணும்னா இன்னைக்கு ஆரம்பித்தா 1 வருஷம் ஆகும். ஏன்னா அந்த குறைந்தது 1 வருஷமா இல்லை 1 வருஷம்? குறைந்தது 1 வருஷம். குறைந்தது 1 வருஷம் ஆகும். அதிகபட்சம் சொல்ல முடியாது. 2 வகையான விஷயங்கள் இருக்குது. நான் சொல்கிறது இவர்களுக்கு அதான். முதல்வர் விஜய் அவர்கள் பல பேர் சொல்கிறாங்க அவருக்கு சட்டம் ஒழுங்கு புதுசு, இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, தாவேக்காக இந்த கவர்மெண்ட்டு இதெல்லாம் நடைமுறையெல்லாம் புதுசு, இதெல்லாம் புதுசு தான். ஆனால் அதிகாரிகளுக்கு இந்த சட்டம் ஒழுங்குன்றது புதுசு இல்லையே. நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வாங்குறீங்க, உங்களுக்கு தான் எங்கே பொருள் வாங்கணும்னு தெரியாது, அது பொருளை எவ்வளோ விற்கணும்னு தெரியாது, அது எப்படி பில் பண்ணணும்னு தெரியாது, கஸ்டமர்கள் ரெகுலர் கஸ்டமர் யாருன்னு தெரியாது, இவங்களுக்கெல்லாம் ரெகுலராக வாங்கிட்டு போயிட்டு மாத பில்லு தருவாங்க, இந்த மாதிரி எதுவுமே தெரியாது. ஆனால் அங்கே இருக்கிற மேனேஜருக்கு, அங்கே இருக்கிற வேலையாட்களுக்கு இவர் கஸ்டமரு, இவர் நல்ல கஸ்டமர், இவன் வந்தால் திருடிட்டு போவான், இங்கே சிசிடிவி நம்ம வச்சுருக்கோம், இது இப்படி பண்ணணும், பில்லு இப்படி பண்ணணும், பொருள் இங்கே கம்மி விலையில் வாங்கலாம், இந்த பொருள் இங்கே எல்லாம் தெரியும். அப்போ போன முதலாளியை கவுத்திட்டாங்க இவங்க எல்லாம். ஏன்? ஒழுங்காக வேலை செய்யலை, லீவு போடுறது, பொருளில் இது, அப்புறம் விரயம் பண்ணுறது எல்லாம். இந்த கவர்மெண்ட்டு வந்தால் பிறகு, அதாவது நீங்கள் புதுசாக டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை வாங்கின பிறகு உங்களுக்கு வேணால் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் புதுசாக இருக்கும், அவங்களுக்கு பழசு தான். நீங்கள் அவங்கள என்ன பண்ணணும்? வேலை வாங்கணும், சரியாக வேலை வாங்கணும். எனக்கு சரியாக இல்லைன்னா நீ கிளம்பிடு, நான் வேறு ஆளை வச்சுக்குவேன் அப்படின்ற அளவுக்கு பண்ணால் தான். ஏற்கனவே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்தினவர் மறுபடியும் வந்து உட்காராருன்னா அவருக்கு தெரியும், திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பல விஷயம் தெரியும், தெரியாதுன்னு தெரியும். ஆனால் இவர்களுக்கு புதுசு, ஆனால் வேலையாட்கள் பழசு தானே. அப்போ இந்த அதிகாரிகள் சட்டம் ஒழுங்கு இவர்களுக்கு பழசு தானே. இவர்களை சாட்டையை சுழற்றி வேலை செய்கிற வேலையை வாங்க வேண்டது மட்டும்தான் முதல்வர் வேலை. ஆனால் இவர்கள் ஒரு பேய் கதை சொல்லுவாங்க. சார் அது வந்து சார் சார் நம்ம வந்து சார் போய் சார் அப்படின்வாங்க. நீ வந்து சார் போய் சார்னா போயிடு சார், நல்ல ஆஃபீஸரை நான் போட்டுக்கிறேன். ஜெயலலிதா பாணியில் வேலை கரெக்டாக இல்லைன்னா தூக்கி அடிச்சிடுவேன். ஆஃபீஸராக இல்லை, ஆயிரக்கணக்கில் இருக்காங்க, தூக்கி நான் போட்டுருவேன். நீ கரெக்டாக இருந்தனா கஞ்சா உன் ஏரியாவில் இருந்துச்சுன்னா இம்மிடியட்டாக உன்னை தூக்கிடுவேன், வேறு எங்கேயாவது தூக்கி அடிச்சிடுவேன், இங்கே சரியான ஆஃபீஸரை போடுவேன். எனக்கு வேண்டியது இதுதான். இப்போ நான் கேட்குறேன், ஒரு நம்ம இதை விட்டு வெளியில் போகிறோம், இருந்தாலும் ஒரு இதுக்கு சொல்கிறேன். நேற்றோ முந்தானால ஒரு பண்ணை வீட்டில் இருந்த ஒரு பாட்டியம்மாட்ட ஒரு வயதான மூதாட்டிகிட்ட கொள்ளடிச்சிருக்காங்க. இது போன கவர்மெண்ட்டே நடந்தது. அப்போ எல்லோரும் சொன்னது இந்த மாதிரி விஷயங்களில் கணக்கு எடுத்து வச்சு போலீஸ் பாதுகாப்பு, அலாரம், அங்கே சிசிடிவி சிசிடிவி பொருத்துறது, ரோந்து பணிகளை அங்கே விரைவுபடுத்துறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணணும். தோட்டத்து வீட்டில் தனியாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ப்ரிகாஷன்லாம் கொடுக்கணும், வீட்டை எப்படி பூட்டிகிட்ருக்கணும். நான் இப்போ இந்த கவர்மெண்ட் வந்த அப்புறம் ஏன் நடக்குது? அப்போ அந்த அதிகாரி என்ன பண்ணுறாரு? இதுக்கு என்ன விஜயா வந்து பண்ணணும்? அவர் முதலமைச்சர், அவர் கீழே கரெக்டாக வேலை செய்யறதுக்கு தான் உங்களை எடுத்துருக்கு. அதுக்கு தான் ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்திருக்கீங்க, அதிகாரிகளெல்லாம் இருக்கிறீங்க. அவர்களை வேலை வாங்கணும். இந்த பஜனையை பாடிக்கின்னு அவர் இப்போ தான் வந்திருக்காரு, அவர் தான் இப்போ வந்திருக்காரு. நீங்கள்லாம் பழந்தின்னு கொட்டை போட்டு எப்போ சர்வீஸில் சேர்ந்தீங்களோ அப்போ வந்துருக்கீங்க. எல்லா கவர்மெண்ட்டையும் பார்த்துருக்கீங்க. அப்போ ஜெயலலிதா கவர்மெண்ட்னா ஒரு மாதிரி இயங்குவீங்க, ஸ்டாலின் கவர்மெண்ட்னா ஒரு மாதிரி இயங்குவீங்க, விஜய் அப்போ ஆளை பார்த்து இயங்குறது. ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜரு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்கிறது. ஸ்ட்ரிக்ட் இல்லாமல் அப்படின்னா தோல் மேலே கை போட்டால் தலைமையில் ஏறி உட்காந்துக்கிறது. அப்போது அவங்க வந்து இப்போதைக்கு கடுமையாக நடவடிக்கை எடுக்கலை. எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். எடுத்தால் தான் சட்டம் ஒழுங்கு சரியாகும். கஞ்சா விற்பனையிலேருந்து போதை மருந்து விற்பனை, பப்புகள், பார்கள் அதிகமாக பர்மிஷன் கொடுத்தது போன கவர்மெண்ட்டில் தான். அந்த பப்புகள், பார்கள் எல்லாத்தையும் ரெகுலரைஸ் பண்ணணும்.
சர்ப்ரைஸு விசிட் பண்ணணும், உள்ளே செக் பண்ணணும், போதைப் பொருள் விற்கிறாங்களா, இதெல்லாம் ஸ்கூல் சைடு அது சைடு இது எல்லாம் ஏரியாவில் எத்தனை பார் என்னென்ன இருக்குது, எனக்கு எல்லாம் இதெல்லாம் பண்ணணுன்ற மாதிரி பண்ணாதான் நீங்கள் கமிஷனர் கூப்பிட்டு ஏறணும், நீங்கள் டிஜிபி கூப்பிட்டு ஏறணும், லாண்ட் ஆர்டர் ஏடிஜிபி கூப்பிட்டு ஏறுனீங்கன்னா அவர்கள் மண்டல ஐஜியை கூப்பிட்டு ஏறுவாங்க, அவர் சரக டிஐஜி ஏறுவார், அவர் எஸ்பி ஏறுவார், இவர் கமிஷனர் கீழே இருக்கிற அடிஷ்னலு ஜாயிண்ட்டு டிசின்னு போகும், இந்த இது போகும். இல்லாட்டி சூப்பர் பேய் கதை சொல்லுவாங்க. சார் போன கவர்மெண்ட்டில் பண்ணது சார், இப்போ வரைக்கும் அப்படி தான் சார் திருடுறானுங்க சார், இப்படி தான் விற்கிறானுங்க சார், சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறானுங்க சார், கஞ்சா கொண்டு வந்து விற்கிறானுங்க சார்னு. இதுக்காக வச்சுருக்கோம். அவன் யார் கிங் பெண், அவனை தூக்கணும், எந்தெந்த போலீஸ் அவனோட லிங்கில் இருக்கான் சொல்லணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போது சேம் இதே தான் நிதியிலையும். நிதி இந்த கப்பலில் பல ஓட்டையை போட்டுட்டாங்க. அந்த ஓட்டை போட்ட கப்பலுக்கு இன்றைக்கி கேப்டனாக நிறைய வந்திருக்காரு. அப்போ முதல்ல ஓட்டைகளை அடைக்கணும். ஓட்டைகளை அடைக்காமல் ஓட்டிக்கிட்டு இருந்தால் அதான் இதுக்குள்ளேயே இந்த இந்த இது கப்பலில் இருந்து போன பழைய கேப்டன் கும்பல் உக்காந்துட்டு என்ன ஓடவே மாட்டேங்குது. பாய் மரம் ஓட்டை இருந்தால் எங்கே போகும்? பாய் மரத்தை ஓட்டையெல்லாம் தச்சாதான் காற்றுல இழுத்துட்டு போகும். என்ன அப்படி இருக்குது, என்ன அப்படி ஏன் போக மாட்டேங்குது கப்பல்? பார்த்தீங்களா, நாங்கள் தான் சொன்னோம், இவங்க தான் அதுக்கு லாய்க்கே இல்லை. அது இன்னைக்கு கூட சிஎம் அவர்கள் பார்த்தீங்கன்னா சாரி நான் ஒன்றும் அதுலேருந்து வரல, அவங்கள மாதிரியே இருக்கிறேன் நானும். அது பழைய சிஎம் இன்னைக்கு பேசுகிறாரு. இவர்கள் சோஷியல் மீடியாவில் இதை போட்டு பண்ணோம் அது பண்ணோம். நீங்கள் பண்ணலையா? நீங்கள் சோஷியல் மீடியாவில் என்ன சும்மாவா இருந்தீங்க? இல்லாத விஷயங்கள்லாம் பண்ணி தானே இருந்தீங்க. சோசியல் மீடியாவில் தானே அவங்களே இருந்தாங்க. நீங்கள் ரீல்ஸில் தானே வாழ்ந்துனே இருந்தீங்க. ரீல்ஸ் போட்டார்னு இவர் சொன்னாங்க. ரீல்ஸ் போட்டவரில் கூப்பிட்டு ரீல்ஸ் போட்டவர் அவர் பழைய முதல்வர். வேலை செய்கிறத தவிர மற்ற எல்லா வேலையும் பண்ணியிருந்தீங்க. குட்டி பசங்கள கூட வெளியிலையே நம்ம அதை தான் சொல்கிறேன். குட்டி பசங்க ரீல்ஸ் போட்டணும் கூப்பிட்டு அவங்கள இதே பக்கத்தில் கர்நாடகா டே குட்டி பசங்களா 16 வயசு வரைக்கும் சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடாது ரெஸ்ட்ரிக்ஷனு. இங்கே இவர் ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா படிக்கணும். அதில் ஹைலைட்டே அந்த பையன் சொன்னதான், இவர் தான் நம்ம சிஎம் அப்படின்னு. அவனும் வழக்கமாக அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி அவன் கூட இருக்கிறவனுக்கு சொல்கிறான். அதனால் இந்த மாதிரி கூத்தெல்லாம் பண்ணீங்க. பைக்கை போய் முருகுறீங்க, ரேம்ப் வாக் போனீங்க, விஜய் மேலே தொண்டர்கள் அன்பில் டவல் எறிஞ்சாங்கன்னா நீங்களும் டவல் எறிங்கண்ணா. அவன் டவலை தான் அப்படி எறிகிறான். இவன் பார்க்குறான் டவல் அவர்கிட்ட போனால் சுருட்டி அடிக்கலான்டான சுருட்டி அடித்தானுங்க. இந்த மாதிரி கூத்துலாம் நடந்தது. அதனால் இந்த கவர்மெண்ட்டுக்கு டைம் கொடுக்கணுன்றது ரொம்ப முக்கியம். டைம் கொடுக்கறதுக்கும் சிலர் சில அமைச்சர்கள் வெகு சிறப்பாக செயல்படுறாங்க. பல பேரை காணவில்லை. ஏன்னா விமர்சனம்னா கரெக்டாக வைக்கணும். ஒரு 8-10 பேர் தெரிப்பாக தெரிகிறாங்க. இப்போ ரமேஷ் எடுத்திங்கன்னா வச்சு செய்கிறார், அந்த விக்னேஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சு செய்கிறார், நிர்மல்குமார்னா வச்சு செய்கிறார், ராஜ்மோகன்னா வச்சு செய்கிறார், அருண்ராஜ் அவர் தரப்புக்கு அவர் போய் பண்ணிகிட்ருக்கார், ஆதவ் அர்ஜுனா வச்சு செய்கிறார். இப்படி தெரிப்பாக தெரிகிறாங்க. லோகேஷ் மற்றவர்கள்லாம் அதில் அவர் பேரை சொல்லவே இல்லை. ஒருத்தர் பேர் யார்? அவர் செங்கோட்டையனா? அவர் இல்லை சார், முக்கியமானவர் சார். அவர் தான் மரிய வில்சனா? பொதுச் செயலாளர் சார். பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் வேறு. அவர் இன்றைக்கி அவர் தலையில் கட்சியை காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. என்னுடைய விமர்சனம் விஜய் ரசிகர்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லையோ, தாவேகாவை தனித்து விட்டார்கள். ஒரு லவ்வர் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ண போகிற டயத்தில் சொந்த பந்தங்கள்லாம் தலையிட்டு அந்த பொண்ணை அவங்க பெரியம்மா சோனியா காந்திகிட்ட பேசி மீண்டும் இழுத்துட்டு திமுகன்ற கணவனுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. காங்கிரஸ்ன்ற பொண்ணை கடைசியில் அந்த பையன் தாவேகா தனியாகவே தேர்தலை சந்திச்சாப்புல. சொந்த பந்தங்கள் யாருமே இல்லை, தனியாகவே பிஸ்னஸ் தொடங்கினாப்புல. இந்த சைடு பெரிய கூட்டம், அவங்க இந்த பஞ்சாயத்து அஞ்சா பஞ்சாயத்து எல்லாம் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேக்னெட். அந்த சைடு அதே மாதிரி. அந்த சைடு டெல்லியில் வேறு பெரிய மேக்னெட்டுகள் தான். இந்த பையன் தனியாகவே தேர்தல் சந்திக்கிறான், ஜெயிச்சிட்டான். அதுக்கு பிறகு அங்கே இருக்கிற பிஸ்னஸ் மேக்னெட்டுகள்லாம் இங்கே சேர்ந்து இந்த பையன் இன்றைக்கி பெரிய ஃபேக்ட்ரியில் நம்பர் 1ல் இருக்கான். இப்போ இந்த பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த கம்பெனியை திவால் அவரை நிலைமைக்கு போயிடுச்சு. திமுக கம்பெனி, அதிமுக கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் பிச்சுக்கிட்டு ஒரு 5-6 ஷேர் ஹோல்டர்ஸ் இங்கே வந்துட்டாங்க. இன்னும் பல ஷேர் ஹோல்டர்ஸ் ஒரு மாதிரி ஓடிட்டு காத்துன்னு இருக்காங்க.
இந்த நிலமையில இந்த கம்பெனி நல்லா இருக்கு. இந்த கம்பெனியை இந்த அளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்தது 2 பேர். ஒன்று விஜய், 2வது புஷி ஆனந்த். கம்பெனி இந்த அளவுக்கு இருக்குன்னா அது காரணம் விஜய் விசில். ம். மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா விஜய் விசில். ம். எந்த மூஞ்சியும் பார்க்கல. இன்றைக்கும் போய் எனக்கே இத்தனை அமைச்சர்களை வந்து முகம் பார்த்து சொல்லுங்கன்னா ஒரு 8, 10 அமைச்சர் தான் என்னால் சொல்ல முடியும். மீண்டும் யாரும் சொல்ல முடியாது. எனக்கே எப்படின்னா மற்றவங்களுக்கு பார்த்துக்குங்க. நம்ம வந்து இந்த இதிலலாம் இருக்கிற ஆட்கள். அப்போ விஜய்னு இருக்கும் பொழுது எதுக்கு அதிமுகலேருந்து ஆள், ம். எதுக்கு மற்ற கட்சியிலேருந்து ஆள்? இது தாவேகாவுடைய அந்த தியாகம், அந்த தொண்டர்களுடைய விசுவாசம், அந்த உழைப்பை காலி பண்ணுதில்ல. ம். இவர்கள் எல்லோரும் எதுக்கு வராங்க? புஷி ஆனந்த் பயங்கரமாக பேசுகிறார். மேடை பேச்சில் அவருடைய சிறப்பான பேச்சை ஈர்க்கப்பட்டு நான் வந்தேன். விஜயுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு வந்தேன். அது இதுன்னு சொல்ல வரீங்க. பதவிக்காக தான். பதவிக்காக தான் வரீங்க. பதவிக்காக வர்றவங்க இந்த கவர்மெண்ட்டு நாங்கள் வந்து கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் இல்லாமல் நாங்கள் கொண்டு போவோம்னு ஒரு முன்னெடுப்பு எடுக்கும் பொழுது இவர்கள் அதுக்கு முட்டுக்கட்டியாக இருப்பார்களா, உதவியாக இருப்பார்களா? ரெண்டாவது ஃப்ரெஷ்னஸே அது குறைக்கும். குறைக்கும். 2வது அவ்வளோ நான் சொன்ன மாதிரி தனித்து விடப்பட்ட ஒரு இளைஞன் இன்றைக்கி பிஸ்னஸை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கப்போ பழைய சொந்தங்கள் ஓடி வரும்பொழுது அதில் சரியில்லாத சொந்தங்கள்லாம் சேர்த்துக்கிட்டா அந்த பிஸ்னஸே அழிப்பாங்கல்ல அவங்க. அந்த மாதிரி தாவேகாவுடைய தனித்தன்மை போடும்ல. இன்னொன்று அந்த இளைஞன் கூட இருந்த நண்பர்கள், அந்த ஃபேக்ட்ரியை உருவாக்குன நண்பர்களை நீங்களாம் ஓரம் போ, நீங்களாம் வாங்கப்பா, எந்த ஃபேக்ட்ரியை உருவாக்கக்கூடாதுன்னு தடுத்தாங்களோ அவங்களெல்லாம் நீங்களாம் வாங்கப்பான்னு கூப்பிட்டு நல்ல நல்ல பொறுப்பில் போட்டால் அந்த இந்த ஒரு ஆட்சியை கொண்டு வரதுக்கு கஷ்டப்பட்டாங்களா அந்த தாவேகா தொண்டர்கள், அந்த மாவட்ட செயலாளர் எல்லாருக்குமே சீட்டு கிடைக்கலையே, எல்லா நிர்வாகிகளும் சீட்டு கிடைக்கலையே. இன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு அமைச்சர் வர்றாங்க சரியாக என்னை பார்க்குறதுக்கு வந்து என்கிட்ட எந்த விதமான இதுவும் கேட்கல. அண்ணன் ஆட்சிக்கு வந்துட்டார், பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு வந்தேன். நல்லா இருக்கீங்க, பொறாமப்படல, நல்லா இருக்கீங்க, அண்ணன் ஆட்சி நல்லா வரண்ணா போயின்னே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த மாதிரி ஒரு சந்தோஷப்படுற ஒரு தூரம் நின்று அப்படியே கை கட்டி ரசிக்கிற அந்த தொண்டர்களை, அந்த நிர்வாகிகளை ஓரங்கட்டிட்டு இந்த அதிமுகலேருந்து மற்ற கட்சியிலேருந்து ஆளை கொண்டு வந்து சேர்த்து அவர்களுக்கு பொறுப்பை கொடுத்தா அது என்ன? இந்த இடத்துல தான் பாதுகாக்க வேண்டிய இடத்துல புஷி ஆனந்த் இருக்கிறார். அவர் இன்றைக்கி அந்த தொண்டர்களை, அந்த நிர்வாகிகளை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கார். அப்போ இன்னொரு சக்தி கட்சியை கைப்பற்றணும் இல்லை எதாவது பண்ணணுன்றதுக்காக இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் கொஞ்சம் உஷாராக இருக்கணுன்றது தான் என்னுடைய இது. ஏன்னா இல்லை, இதில் இன்னொரு கேள்வி, அப்படி வரவங்கள இந்த இடத்துக்கு வரணும்னு, இந்த கட்சிக்கு வரணும்னு நினைக்கிறவங்கள வேணான்னு சொல்ல முடியுமா? எங்களுக்கு நீங்கள் வேணான்னு சொல்லக்கூடிய இடத்துல தாவேகா இருக்கா, நீங்கள் வேண்டாம் அப்படின்னு? இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லையே. ஆட்சியில் பவரில் உட்காந்துட்டாங்க. நீங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரனா கூட இன்னும் 6 மாதம் பொறுத்து தான் கொண்டு வரணும். அதனால் 6 மாதம் கட்சி பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எடுத்த உடனே இந்த கலெக்ஷன் கரப்ஷன்லாம் நீங்கள் நிறுத்திட்டேன்னு சொல்லிட்டு பல துறைகளில் அமல்படுத்துகிறீங்க. ஜனங்கள்கிட்ட வரவேற்பு இருக்குது. 1000 ரூபா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறீங்க, நல்லா வரவேற்பு இருக்குது. பல துறைகளில் செய்ய வேண்டியது இருக்குது. பல அமைச்சர்களை முடுக்கி விட வேண்டியது இருக்குது. அது ஒரு பார்ட்டு. அப்போது உங்களுக்கு இப்போ 4 பேர் சேர்ந்தாங்க ராஜினாமா பண்ணிவிட்டு, அந்த 4 + 1 எல்லாம் சேர்த்தா உங்களுக்கு மெஜாரிட்டி பிரச்சனை இல்லை. அப்போது எதற்கு இவர்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க உள்ளக்க? இப்போ ஒரு மாவட்டம் எடுத்துங்க, திருச்சி அந்த மாவட்டம், கூப்பா கிருஷ்ணனும் வெல்லம்பட்டி நடராஜனும் சேர்றாங்க. அவர்கள் வாரிசுகள் 2 பேர் இருக்காங்க. அப்போது கூப்பா கிருஷ்ணனும் வெல்லம்பட்டி நடராஜனும் அங்கே பவர்ஃபுல்லாக இருப்பாங்களா, இல்லை அந்த மாவட்ட செயலாளர் பவர்ஃபுல்லாக இருப்பார்? அவர் பாவம் ஏதோ சாதாரணமாக வருது. மரகதம் குமாரவேல் சேர்றாங்க. அந்த மாவட்ட செயலாளர் பார்த்தீங்கன்னா அப்புறானே அந்த ஓரத்தில் சின்ன பையன் ஒருத்தர் உட்காந்துருக்காங்க. அவர் எந்த மூலைக்கு அவர் என்ன பண்ண முடியும்? காலப்போக்கில் யார் பவர் ஆகுவா? பவர் ஆன பிறகு அவர்கள் என்ன வேலையை காட்டுவாங்க? இன்றைக்கி அற்று குளத்து அறுபறவை போல் அதிமுகவில் ஒன்றும் இல்லைன்னு இங்கே ஓடிடுறாங்க. இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சாங்க, இல்லைன்னு ஓடி வராங்க. நாளைக்கு இங்கேயும் இல்லைன்னு ஓடி போயிடுவாங்களா இல்லையா? ஆனால் அன்றைக்கும் யார் இருப்பா? அங்கே ஏற்கனவே இருந்தவங்க. விஜய் மீது பற்றுக்கொண்ட அந்த நிர்வாகிகளும் அந்த இவங்க இருப்பாங்க. அப்போ யாருக்கு இது பண்ணணும்? ஆனால் அதில் புஷி ஆனந்த் உறுதியாக இருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். நம்ம ஆட்களுக்கு நம்ம ஆள் பண்ணணும்னு. அப்போ இதெல்லாம் யார் பண்ணுறா? நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்னு ஏன் சொல்லணும்? தாவேகாக தாங்க ஓட்டு போட்டாங்க. அதிமுக வேணாம், திமுக வேணான்ட்டு தான் தாவேகா ஓட்டு போட்டாங்க. 2 பேரையும் கூட்டினால தாவேகா ஜாஸ்தி வருது. நீ இன்னும் கொஞ்சம் விஜய் வட மாவட்டங்கள்லாம் பிரச்சாரம் போயிருந்தாருன்னா நீ அறுதி பெரும்பான்மை. அன்றைக்கே காங்கிரஸ் கூட கூட்டணி அன்றைக்கே சேர்ந்துருந்தா 140, அவங்க ஒரு 40, 180 சீட் வந்திருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிஸ் ஆகுதுன்னா இதை வருங்காலத்தில் சரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ இருக்கிற கூட்டணியே பெரிய கூட்டணி. காங்கிரஸ், தாவேகா,
மற்ற கட்சிகள். விசிகா, ஐயுஎம்எல் இன்னைக்கு 45லேருந்து 50% இருக்காங்க. அப்புறம் எதுக்கு இவங்க? அப்போ ஏதோ ஒன்று கட்சிக்குள்ளே நடக்குது. புஷி ஆனந்தை டம்மி பண்ணணும். அப்போ நேரடியாக எதுவுமே பண்ண முடியாது. அந்த தொண்டர்கள், நிர்வாகிகள் அவ்வளோ விசுவாசமாக இருக்காங்க. புஷி ஆனந்த் சொன்னால் செய்வாங்க. புஷி ஆனந்த் விஜய் மேலே விசுவாசமாக இருக்கார். அப்போ இந்த பழைய குடும்பம் அப்படி இருக்குது. அப்போ புதிதாக ஆட்களை உள்ளே கொண்டு வந்தால் இந்த குடும்பத்துக்குள்ளே குழப்பம் விளைவிக்கலாமா இல்லையா? ஆனால் இது பொதுவாக நடக்கக்கூடிய விஷயம் தானே சார். என்னதான் வெளியிலேருந்து ஆட்கள் உள்ளே வந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த தனித்தன்மைன்றது இது திமுகவிலையும் நடந்திருக்கு, அதிமுகவுக்கும் அந்த மாதிரி திமுகலேருந்து ஆட்கள் வந்திருக்காங்க. தனித்தன்மை, ஒரு தலைமை வந்தது, அதெல்லாம் வேற. திமுக வேற, அதிமுக வேற. இவங்கெல்லாம் வந்து இதுலேயே ஊறணும். இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கே போகிறோம், ஒரே குட்டையில் ஊறின மட்டைகள்னு காமராஜர் சொன்னார். இது அது இல்லையே. தாவேக்காவுக்கு ஒரு தனித்தன்மை இருக்குல்ல. இன்றைக்கி கரப்ஷன் இல்லாமல் கொண்டு போகணுன்னு நினைக்கிறாங்கல்ல. 6 மாதத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பாங்கன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் கொண்டு போகணுன்னு நினைக்கிறாங்கல்ல. அதுக்கு செயல்படுத்துகிறாங்கல்ல. அந்த தன்மை போயிடும். கண்ணுக்குட்டி பன்னிக்குட்டியோட சேர்ந்த கண்ணுக்குட்டியும் கட்டு போன மாதிரி இவர்கள் வர்றதே எதுக்கு வர்றாங்கன்ட்டு தான் நான் கேட்குறேன். லாபம் இப்போ அங்கே பிரச்சனை ஆகிடுச்சு, சண்டை போட்டுறோம், நான் விலகி சேர்றாங்க, அது வேறு. தாவேகளை போனால் எதிர்காலம் இருக்குன்னு தான் வர்றாங்க எல்லாருமே. ஹவுஸ்ஃபுல், இந்த தேட்டர் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடினுது. அப்போ என்ன பிரச்சனை? லாப நோக்கோடு வருபவர்கள் லாபத்தை தானே எதிர்பார்ப்பாங்க. ரெண்டாவது, பலரும் பிஸ்னஸ், பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. கல் குவாரி, அது இது மணல் குவாரி, பெரிய இது. அப்போ அதில் வந்து அதிகாரிகளோ மற்ற யார்களோ நடவடிக்கை எடுக்கும் பொழுது ஆளுங்கட்சியில் இருந்தால் பிரச்சனை இல்லை, அமைச்சர்களை எளிதில் அணுகலாம். இந்த மாதிரி லாப நோக்கம் பல விஷயம். டெண்டரு, கான்ட்ராக்டராக இருக்காங்க, கான்ட்ராக்டுக்கு பிரச்சனை வராது. அப்போது இது யார் வாழணும்? இவ்வளோ நாளாக நீங்கள் வாழ்ந்தீங்க, இனிமேலாவது தாவேக்கா தொண்டை வாழட்டுமே. ஒரு டெண்டர் அவன் எடுக்கட்டும், அவன் ஒரு ஆள் ஆகட்டுமே, தப்பு இல்லையே. அந்த கட்சிக்கு கொஞ்சம் நிதி வந்தால் அது ஆகும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நான் தொடர்ச்சியாக பேசிட்டு வரேன். நான் குற்றச்சாட்டு யார் மேலேயும் வைக்கல. ஆனால் தாவேக்காவுடைய தனித்தன்மை காப்பாற்றப்படணும். தாவேக்கா அழியாது. தனித்தன்மை அழிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஸ்பீடாக அண்ணாமலை போன்றவர்கள் தலையெடுப்பார்கள். அப்போ நீங்கள் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவர் விஜயும் நிம்மதியாக ஆட்சி பண்ணணுன்னா இந்த தன்மைகள் குறையணும். நாங்கள் தான் அதிமுகன்னு எப்படிங்க சொல்லுவீங்கன்னு கேட்குறேன். நாங்கள் தான் தாவேக்கான்னு தான் சொல்லணும். நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்னா என்ன அர்த்தம்? அதிமுக 3வது இடத்துல இருக்குதுங்க இன்றைக்கி. அப்போ இது எப்படி இது அது இதில் ஒன்று தான். ஆட்சிக்கு வந்த பிறகு பல விஷயங்கள் பண்ணும்பொழுது நானே என்னுடைய சேனல் மைக்கேமில் தொடர்ச்சியாக இந்த உபரி இது பற்றாக்குறை பட்ஜெட்டு, உபரி பட்ஜெட் மற்ற மாநிலங்கள் எப்படி போடுறாங்கன்னு அப்போவே பேசியிருக்கேன். பட்ஜெட் டைம்லேயே. இன்றைக்கி அவர் மரிய வில்சன் நிதியமைச்சர் நாங்கள் வெள்ளை அறிக்கை கொடுப்போம்னாரு. அது போன இதுலேயும் கொடுத்துருக்காங்க அவங்க. அதே மாதிரி இன்றைக்கி வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்காங்க. வெள்ளை அறிக்கையெல்லாம் படித்தா பல விஷயங்கள் நமக்கு வந்து அதிர்ச்சி தருது. ஒரு வீடு 100 ரூபா சம்பாதிக்கிறாங்க. 100 ரூபாவில் 64 ரூபா கடனுக்கும், வாங்கின கடனுக்கு வட்டி, கடனுக்கு அசல் இல்லை, வட்டி, அப்புறம் வாடகை, அத்தியாவசிய செலவுக்கு போயிடுது. ஒரு 23 ரூபா தான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம். அதையும் வந்து ஒரு முறையாக பண்ண முடியல. வருமானம் குறைஞ்சிக்கிட்டே வருது. பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் வந்து கரெக்டாக அதை இது பண்ணி பண்ணுறான். இன்னொன்று, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நிதி மேலாண்மை அதை கையாளுறது, வருவாயை வந்து இழந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஒன்று பண்ணும்போது கீழே இருக்கிறவங்கள தானே எடுத்துருக்கணும். யார்? ஒரு உத்தரப்பிரதேசத்தை, ஒரு மத்திய பிரதேசத்தெல்லாம் எடுத்துருக்கணும். நீங்கள் என்ன குஜராத்து, மகாராஷ்டிரா, அசாம் அப்படி போனீங்கன்னா அப்போ நம்ம கீழே இருக்கிறவங்க தானே. நீங்கள் தான், அப்புறம் பதில் சொல்கிறேன். நீங்கள் தான் ஆகச்சிறந்த தமிழ்நாடு, ஏசியாவிலேயே சிறந்த முதல்வர், இந்தியாவிலேயே நம்பர் 1 முதல்வர், இதெல்லாம் சொன்னீங்கல்ல. இந்தியாவிலேயே நம்பர் 1 முதல்வர்னா இந்தியாவில் நம்பர் 1 இருக்கிற மாநிலங்களோட தானே அவங்கள ஒப்பிடுவாங்க. ரெண்டாவது விஷயம், ஏன் கீழே இருக்கிற உத்தரப்பிரதேசம் உபரி பட்ஜெட்டில் போட்டு 72,000 கோடி ரூபா உபரி பட்ஜெட்டில் போயிட்டுருக்குறான். அதாவது மக்களுக்கு புரியணும் மாதிரி சொல்லணுன்னா 100 ரூபா சம்பாதிக்கிறீங்க, அப்படி வேணாம், நான் அப்படி வச்சுக்கலாம். 1 லட்ச ரூபா நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க. அதில் வந்து நீங்கள் இந்த மாதம் உங்கள் அம்மாட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது உங்கள் அம்மா சொல்கிறாங்க, டேய் கடன் வேறு ஒரு 5,000 ரூபா இருக்குடா, நீ கொடுத்த 1 லட்ச ரூபா போக 1,05,000 ரூபா ஆகிடும் போல இருக்குது அப்படின்னு. இல்லைம்மா பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த 1 லட்ச ரூபாவில் கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாவை ஒரு வீடு ஒன்று எங்கேயோ வாங்கியிருக்கீங்க, அதுக்கு இல்லை இடம் வாங்கியிருக்கீங்க, ஏதோ ஒன்றுக்கு லோன் கட்டுறீங்க, கட்டி இல்லாட்டி நகை வாங்கியிருக்கீங்க, அது லோன் கட்டுறீங்க. அப்போ ஒரு அசட்டாக மாறுது, கட்ட அது ஒரு சொத்தாக மாறுது. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுதுன்னு
இன்சூரன்ஸு இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு ஒரு 3000 ரூபா கட்டுறீங்க. இந்த மாதிரி போகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு சிறந்த நிர்வாகி. இதில் 1,05,000 ரூபா அப்படின்னு நீங்கள் போட்ட இடத்துல 95,000 நீங்கள் செலவை கட்டுப்படுத்திட்டீங்க. சில செலவெல்லாம் இது பண்ணிட்டீங்க. பார்ட்டி வைக்கிறது, நைட் பார்ட்டி போகிறது, சினிமா போகிறத குறைச்சாச்சு, அது இதுன்னு. மொய் வந்து 10,000 எதுக்கு 10,000 வைக்கணும்? நமக்கே அவன் 500 தான் வச்சான். 1000 வைப்போம். அப்படி தூர கல்யாணம் ஒரு வாழ்த்து அனுப்புவோம், இல்லை கொரியரில் ஒரு இது அனுப்பிச்சிடுவோம். இந்த மாதிரிலாம் எல்லா செலவை பார்த்து பார்த்து குறைக்கிறீங்க வச்சுக்கோங்க. 95,000 நிப்பாட்டுறீங்கன்னா 5,000 உங்களுக்கு மிச்சம். அப்போ அந்த 5,000 உபரி. இது உபரி பட்ஜெட். இப்போ 1,00,000 நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. 1,00,000 நீங்கள் தாம் தூம் 1,00,000 சம்பாதிக்கிறீங்க. வந்தவுடனே ஒய்ஃப் சொல்கிறாங்க, நீ சாப்பாடு ஆக்கலை, நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னு. இப்படியே மாதத்தில் 15 நாள் போகிறீங்க. 35,000 அதில் போயிடுது. 2,000, 2,500, 3,000 நல்ல இடத்துல போய் சாப்பிட்றீங்க. 35,000 இதில் போயிடுது. 3,500 நீங்கள் 15 நாள் சாப்பாடு செலவு அடக்க வேண்டிய இடத்துல 35,000 செலவு பண்ணுறீங்க. இது இல்லாமல் வேறு சில செலவுகள், டூருக்கு போகிறீங்க, அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒரு பர்த்டே பார்ட்டி கூப்பிட்றாரு. இருக்கும்ல டூர் போகிறது, பர்த்டே பார்ட்டி, சினிமா போகிறது, அதெல்லாம் நம்ம இதை பொறுத்து தான் போகணும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் தாம் தூம் பண்ணி செலவு வந்து 1,20,000 ஆகிடுது. அப்போ 20,000 இதில் நீங்கள் 20,000 இந்த மாதிரி ஒரு 5 மாதம் இதே மாதிரி பண்ணி 1,00,000 கடன் ஆகிடுது. வட்டிக்கு வாங்குறீங்க, அதுக்கு வட்டி கட்டுறீங்க, அசலை அடைக்க முடியல, அதுக்கு ஒரு 10,000. அப்போ நீங்கள் 1,00,000 சம்பாதிக்கிறதுல 10,000 வட்டி கட்டுறீங்க. 90,000 தான் உங்களுக்கு வருமானம். அந்த 90,000 தாம் தூம் பண்ணி அதில் ஒரு இது, அப்போ மொத்தம் 30,000 நீங்கள் மீண்டும் உங்களுக்கு பற்றாக்குறை வருது. 1,30,000 ஆகிடுது. அப்போ 30,000 ஈடு கட்டுறது வெளியில் மறுபடியும் கடன் வாங்குறீங்க, அவங்ககிட்டே கடன் வாங்குறீங்க. இப்போ கடன் வாங்கும்போது உங்களுக்கு மேலும் வட்டி ஆகுது, ஆனால் அசலை உங்களால் கொடுக்க முடியல. இப்படியே பண்ணுறீங்க. இதில் நீங்கள் எங்கேருந்து நகை வாங்குவீங்க, நகைக்கு சேமிப்பீங்க, எங்கேருந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுவீங்க, இல்லை வேறு ஏதாவது சேமிப்பு, எதுவுமே பண்ண மாட்டீங்க. அப்போ என்ன ஆகும்? நீங்கள் உங்கள் வருமானத்தை வட்டிக்கும் இதுக்கும் செலவு பண்ணிக்கிட்டு வளர்ச்சியை நோக்கி போகாமல் உங்கள் குடும்பம் அப்படியே தான் இருக்கும். இதுதான் தமிழ்நாடு. அப்போ மிச்சப்படுத்தி அதுக்குள்ளே கொண்டு வந்து அதிக செலவினங்களை குறைத்து இதெல்லாம் பண்ணுறது மற்ற மாநிலங்கள். இதில் நம்ம ஏன் மகாராஷ்டிரா, குஜராத்து இதெல்லாம் உத்தரப்பிரதேசம் கேட்டிங்களா, கீழே இருக்கிற மாநிலம்? கீழெல்லாம் இல்லை, அப்படி தானே நம்ம சொல்லுவோம். அப்படி தான் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், அதுக்கு கீழே இருக்க ஏதாவது ஒரு குட்டி பிரதேசம் ஏதாவது ஒன்று இருக்கும். குஜராத்தெல்லாம் அவ்வளோ கேவலமாக பேசுவோம். எல்லாத்துலேயும் நம்ம குஜராத்தோட நம்ம ஒப்பிடுற அளவுக்கு தான் இருக்கிறோம். குஜராத் நம்மளோட டாப்பில் இருக்கிறோம். அதுக்கு இன்றைக்கி இந்த கவர்மெண்ட்டுக்கு நான் வைக்கிற கோரிக்கை, ஒரு அம்மாவை போட்டுக்கிறாங்க விஜயலட்சுமின்னு, பால்வளத்துறை. அது என்ன தமிழ்நாட்டு சாபம் தெரியல. பால் ஆவினுக்கு மட்டும் ஒரு மொக்க ஆளை போட்டு விட்ருவாங்க. அவங்க அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. அப்படியே போயின்னு ஊட்டின்னு போன தடவை அவங்க தான் அமைச்சர், பெரியார் கொள்கைகளை பேச தவிர வேறு எதுவும் பண்ணல. அவங்க தான் அமைச்சராக அந்த இது துறை, விஜயலட்சுமி. ஓகே, இது வரைக்கும் எங்கேயும் எனக்கு தெரியப்பா தெரியல. இன்னொருத்தவங்க தொழிலாளர் சொன்னதுக்கப்புறம் எனக்கு தெரியுது, அதனால கேட்டுக்கிட்டேன். அதுதான் சொல்கிறேன். முகம் ஞாபகம் இருக்கா? இல்லையா? எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா அந்த மேடையிலலாம் அறிக்கையெல்லாம் படிப்பாங்கள்ல, கூட்டு ஆளை கூட்டு வந்து விடுவாங்க, பட்டு சேலை கட்டியிருப்பாங்க. அந்த சைடு தாகிரா நிற்பாங்க, இந்த சைடு இந்த உறுதிமொழி கூட படிப்பாங்களே, தெரியுதா? இப்படி தான் தெரிய வேண்டியதாக இருக்க தவிர செயல் வச்சு தெரியல. இப்போ விக்னேஷே நமக்கு தெரியாது. ஆமாம், தெரியாது. ரமேஷை தெரியும், அந்த இதில் எல்லாம் பேசுவார், பேசுவார். ஆனால் விக்னேஷை தெரியாது. விக்னேஷ் இன்னைக்கு தெரியுது. இதுதான் உங்கள் செயல்பாடு. அப்போது இவங்க நான் நீ குஜராத்தை ஏன் ஒப்பிடுறீங்கன்னு கேட்குறீங்களா? குஜராத் இன்னைக்கு பாலில் 4.5 கோடி லிட்டரு கொள்முதல், அதோடைய அமுல் நிறுவனம் உலக தரத்தில் போட்டி போடுறான். அந்த பாலில் மட்டுமே 98,000 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு எடுக்கிறாங்க. வருஷத்துக்கு நம்ம சாராயம் விற்று 60,000 கோடி தான் எடுக்கிறோம். கெட்டதை விற்று எல்லாரும், அவங்க பாலை விற்று 98,000 கோடி. சார் பால் எல்லாரும் குடிக்கிறது சார், இது வந்து குறிப்பிட்ட ஆட்கள் தானே. பால் எல்லாரும் குடித்தா நம்ம தமிழ்நாட்டில் யாரும் குடிக்கிறது இல்லையா? துப்பிடுறாங்களா? அதுக்கு மேலே தான் இதை குடிக்கிறோம்ல. தமிழ்நாட்டுடைய கன்சியூமரை மட்டும் நம்ம கவர் பண்ணுறோம். அவங்க கன்சியூமரை தாண்டி ப்ராடக்ட், பால் மட்டும் இல்லை, பால் ப்ராடக்ட்ஸ், ஆமாம், ப்ளஸ்ஸு அதை தாண்டி அதர் ஸ்டேட்டு, இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டு, வெளிநாடுகள். அப்போ அவங்களுடைய வருமானம் இது. அப்போ அந்த தேவைக்கு ஏற்றாற் போல் அங்கே மாடு வளர்ப்பு, அந்த தொழிலை வந்து கூட்டுறவு பண்ணை அப்படின்னு மாநிலம் முழுசும் கொண்டு போயிட்டாங்க. இன்றைக்கி அங்கே கிராம பொருளாதாரம், கையில் தனிநபர் வருமானம், இது எல்லாமே இருக்குது. ஒரு மாடில் இவ்வளோ கதை இருக்குது. இதுதான் சீமான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கார். நான் பல பேட்டிகளை சொல்லிகிட்டு இருக்கிறேன். சாராயத்தை விட்டுட்டு இது பக்கம் போனீங்கன்னா நல்லா போகலாம். அதே மாதிரி பனைப்பொருட்கள், கல் கடை திறக்கிறது, இதெல்லாம்
பெரிய வருமானம். நீங்கள் டாஸ்மார்க் வருமானம் தேவையே இல்லை, குறைச்சிடலாம், அப்படியே குறைக்கலாம். இன்னொன்று, டாஸ்மாகில் மோசமான ஒரு சரக்கு, அதுக்கு எந்த செக்கிங் எதுவுமே கிடையாது. இப்போ இதே பெங்களூருக்கெல்லாம் போனீங்கன்னா நல்ல ஒரு இது இருக்கும். இப்போ அது டாஸ்மாகில் எடுத்து விரயம் எடுத்தாலே நீங்கள் போன இதில் இவன் சொல்லியிருப்பான், நம்ம இடி அமலாக்கத்துறை டாஸ்மாகில் எப்படி ஆமாம் லீக்கேஜ் இருக்குன்னு. நம்ம 50% சட்டவிரோதமாக வைக்கப்படுதுன்னு. அதெல்லாம் முறைப்படுத்துவார் விக்னேஷ், பண்ணுவாருன்னு வச்சிங்களேன், நம்பிக்கை இருக்குது எனக்கு. அதில் பண்ணாலே உங்களுக்கு 80,000 கோடிக்கு மேலே வந்துடும். அதாவது 60,000 கோடினா 20,000 கோடி 30,000 கோடி எக்ஸ்ட்ரா வந்துடும். அப்புறம் இந்த சாராய ஆலை, இந்த பாட்லிங்கு, அந்த இது லொட்டு லொசுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனு, இது எல்லாத்தையும் அந்த லீக்கேஜ் எல்லாம் கரெக்ட் பண்ணாங்கன்னா ஏதோ 2,000 கோடி 5,000 கோடி மிச்சம் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் சொல்கிறேன். இது ஒன்று. பால்வளத்துறை ஏன் சொல்கிறேன்னா, அங்கே 98,000 கோடி. பக்கத்தில் இருக்க கர்நாடகா ஏன் ஒப்பிடுறீங்க, நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கிறோம். 6-7 கோடி மக்கள் தொகை, இதே மாதிரி சீதோஷ்ணம், இதே மாதிரி இது. அங்கே நம்மளோட பால் உற்பத்தி கம்மி, 2 கோடியே 10 லிட்ரு, 10 லட்சம் லிட்ரு. இங்கே வந்து 2 கோடி 60 லட்சம் லிட்ரு. ஆனால் அங்கே 2 கோடியே 10 லட்சம் லிட்டரில் 1 கோடி 80 லட்சம் லிட்ரு நந்தினி, அவனுடைய ஆவின் நந்தினி கொள்முதல் பந்து. தென்னிந்தியா ஃபுல்லாக அவன் மார்க்கெட் வச்சுருக்கான் நந்தினி. இந்தியாவில் போட்டி போட்டுனுக்கிறான், வெளிநாடுக்கு ட்ரை பண்ணுகிறான். நம்ம ஆவின் நந்தினியுடைய வருமானம் வந்து பார்த்திங்கன்னா 25,000 கோடி 30,000 கோடி வரைக்கும் பெர் இயர் அவங்க இது வருமானம் எடுக்கிறாங்க. ஓகே. நம்ம ஆவின் 2 கோடியே 10 லட்சம் லிட்ரு 60 லட்சம் லிட்டர் நம்ம பால் உற்பத்தி இருந்தாலும் நம்ம கொள்முதல் 37 லட்சம் லிட்ரு ஆவின். மீதியெல்லாம் ஹெரிட்டேஜ், திருமலா, அப்புறம் இன்னொரு கம்பெனி இருக்குது. இந்த மாதிரி 3-4 தனியார்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறோம். ஆரோக்கியம் அவங்களாம் ஆரோக்கியமாக இருக்காங்க, நம்ம தான் நலிவடைந்திருக்கோம். அப்போது நீங்கள் ஹோட்டலில் போய் கேட்டு பாருங்களேன், ஆவின் பால் வாங்கி நீங்கள் டீ போடுறீங்களான்னு கேளுங்க. நீங்கள் வேறு கம்னு இருங்க சார். ஆரோக்கிய பால் இல்லை ஹெரிட்டேஜ், ஆமாம் திருமலா, மெயினாக திருமலா, அதுதான் டீ போடுறதுக்குன்னு. ஏன் அவன் மார்க்கெட் பிடிச்சான்? எத்தனை லட்சம் டீ கடைங்க இருக்கும் தமிழ்நாட்டில்? அவ்வளோ வருமானம் டீ கடையிலேயே ஆவின் கிடையாது. அதை தான் சொல்கிறேன். அவ்வளோ வருமானம் எங்கே போகுது? மோர், ஆவின் மோர் எல்லாத்துலையும் கிடைக்குதா? ஆவின் தயிர் கிடைக்குதா? தமிழ்நாட்டிலே பிரச்சனை. நான் அன்றைக்கி வந்தே பாரத் ட்ரெயினில் போகிறேன், அவன் கொடுக்குற தயிர் அமுல். ஒரு ஹோட்டலில் போய் தங்கியிருக்கோம், அங்கே டீ அந்த கொடுக்குற பால் அமுல். ஆவினோட ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. நீங்கள் ஒரு ஆவின் பட்டர் வாங்கணுன்னா கூட உங்களுக்கு கஷ்டம். கிடைக்காது. அமுல் ஈஸியாக கிடைக்கும். போன ஆட்சியிலேயே பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு, அந்த அந்த வெண்ணெய் கிடைக்கலன்னு பெரிய பஞ்சாயத்து. இப்பயும் அது வந்து பெருசாக பார்க்க முடியறது இல்லை. ஏன்? அதுதான் நிர்வாக திறனின்மை. அந்த 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 ஆள் இருந்தார் இல்லையா, அந்த மத போதகர், அவர் வந்து மற்ற மதங்களில் தப்பை தேடுவார், மூடப்பழக்கங்களை தேடுவார். அவர் சார்ந்த மதத்தில் அவர் தேட மாட்டார். இப்போ நான் வந்து இந்து மதத்தை திட்டிருந்தால் கரெக்டாக இருக்குமா? நான் முதல்ல எல்லாத்தையும் பொதுவாக பார்க்கணும், இல்லைன்னா என் மதத்துலேயாவது நான் சரி பண்ண பார்க்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி என் வேலையை நான் பார்க்கணும். அதெல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. பல விஷயங்களை மாற்ற முடியாது, பல விஷயங்களை கடந்து தான் போகணும். எனக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்கன்னா நான் என் துறையை சரி பண்ண பார்க்கணும். இதை விட்டு இந்த வேலையை பார்த்துருந்தாரு, அது இப்படி உக்காந்துக்குச்சு. நீங்கள் இது சொல்கிறீங்க ஆவின் ஸ்வீட்ஸ். தமிழ்நாட்டில் தீபாவளிக்கு இந்த மாதிரி நேரத்தில் ஸ்வீட்டுங்க இதெல்லாம் யார் கொடுக்குறா? இன்னொன்று ஜோக்கு தெரியுமா? ஆவின் முறுக்கு மிக்சர்லாம் விற்றுருந்தாங்க. ஆவினுக்கும் முறுக்கு மிக்சருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? பால்லேருந்து முறுக்கு மிக்சராடா எடுக்கிறீங்க, வெளியிலேருந்து வாங்கி அதை திணிக்கிறது அந்த விற்பனையாளர்கள்ட்ட நீங்கள் விற்று தான் ஆகணுன்றது. சரி, அவங்க போட்டு தரானே, அவங்ககிட்ட எவ்வளோ வாங்கியிருப்பீங்க? இந்த மாதிரி சீரழிச்சு அதனால தான் நான் அவங்கள்ட்ட திரும்பி சொல்கிறேன், அந்த துறை அமைச்சர் என்ன பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்னு. இந்த அரசு இதில் கவனம். நம்ம வருமானம் 8,000 கோடி தான் ஓவராலாக வருஷத்துக்கு ஆவின்லேருந்து வரக்கூடியது 8,000 கோடி 9,000 கோடி தான். அதிகபட்சம் 12,000 கோடி வந்தால் பெரிய விஷயம். அப்போது இப்போ கர்நாடகாலேயோ நீங்கள் சொன்ன குஜராத்லேயோ அமுலை தாண்டி மற்ற ப்ராடக்ட்ஸும் இருக்குது, மற்ற கம்பெனிகளும் இருக்கா? அமுல் மட்டும்தான்? அமுல் தான் பிரதானம். மற்றவங்களாம் தலையெடுக்க முடியாது. நீங்கள் எங்கே தலையெடுக்க முடியும்? இப்போ எல்லா பாலையும் நீங்கள் கொள்முதல் பண்ணிட்டீங்கன்னா இங்கே எல்லா பாலையும் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்கலாம். பால் நமக்கு தேவை வந்து இப்போ 37 லட்சம் லிட்டரு இங்கேயே சரியாக கிடைக்கல. க்ரீன் பாலுக்கு பெரிய இது இருக்குது, அது கூட அண்ணாமலை பிரச்சனையாக இருக்குது. ஆனால் க்ரீன் பாலில் 1% கொழுப்பை திருடிட்டு பால் விலை உயர்த்ததுக்கு பதிலாக 1% கொழுப்பை திருடிட்டாங்க. அதில் ஒரு பாக்கெட்டுக்கு 2 ரூபா 3 ரூபா கிடைக்கும். அரை லிட்டருக்கு 2 ரூபா நம்ம கிடைக்குது. ஆமாம். இப்படி ஏமாற்றி ஊதா நிற பால் பாக்கெட்டுன்னு போட்டு பண்ணாங்க. அப்போ மக்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊட்டச்சத்து குறைந்தபட்சம் பாலில் அது கூட இல்லை. நம்ம வாங்கி பாலை வாங்கி நான் அப்படியே பண்ணுவோம், அதில் 1 லிட்டர் தண்ணியை ஊற்றுவோம். அதுதானே உலக வழக்கம்.
இப்படி சாப்பிட்றதுலே கெடுக்கிற வேலை நடக்குது. அப்போ இந்த பால் வந்து நீங்கள் 2,60,00,000 லிட்டரில் ஒரு 2,00,00,000 லிட்டரை நீங்கள் கொள்முதல் பண்ணீங்கன்னா அதில் வர ப்ராடக்ட்டு பால், வெண்ணெய், மோர், நெய், ஸ்வீட்டுகள், பால்கோவா, ரசகுல்லா, லொட்டு, லொசுக்கு, அது இது எல்லாத்தையும் தயாரிக்கணும். எப்படி தயாரிக்க முடியும்? எங்கள்கிட்ட எங்கள் ஆள் இருக்காங்க, அவுட் சோர்ஸில் விடுங்க. தமிழ்நாடு முழுவதும் குறிப்பாக கிருஷ்ணகிரி, ஓசூர் அந்த பகுதிகளில் தான் இது மாதிரி விஷயங்கள். மேய்ச்சல் நிலங்கள், மாடுகள் கொடுங்க. நம்ம எருமை கிடையாது, நம்ம பசும்பால் இதுதான். எருமைகளை அதிகம் பயன்படுத்துகிற அந்த இது இல்லாட்டி ஜெர்சி, நம்மளுக்கு ஜெர்சி கலப்பின பசுக்கள் தான் நம்மளுக்கு மெயினான ப்ராடக்ட்டு. பண்ணுங்கள். அதை நோக்கி இளைஞர்களை நகர்த்துங்க. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை உருவாக்குங்க. ஸ்வீட்டுகள் செய்கிறது, இது செய்கிறதுக்கான நிதியை கொடுங்க. மத்திய அரசு எவ்வளோ உதவி பண்ணுது. தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் அதில் ஈடுபடுத்துங்க. எதுக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்க? இப்படி தான். அப்போது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தால் நமக்கு வருவாயின்றது பெருகும். ஆனால் இவர்கள் போன கவர்மெண்ட்டு இதெல்லாம் பண்ணாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணலை. அதை தாண்டி இதே தான் எல்லாம் எதை காலி பண்ணோம், என்னென்ன பண்ணோன்னு. என்ன மோசமான நிலைமை முக்கியமாக சொல்கிறது என்ன, ஒரு கவர்மெண்ட்டுக்கு தேவை வருமானம். இதில் எது எடுத்திருக்காங்க? 21, 22 முதல் 25, 26 வரை. இதில் வந்து எங்கெங்கே பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இந்த வருவாய் பற்றாக்குறை இதுதான் ரொம்ப எவ்வளோ அளவுக்கு போயிருக்கு. அதாவது கோவிட் காலத்தோட உச்சத்தில் போயிருக்குது வருவாய் பற்றாக்குறை. இதில் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே 10 லட்சம் கோடி ரூபா கடன் சொன்னப்போ குதின்னு குதிச்சாங்க. 10 லட்சம் வரம்புக்கு உட்பட்டு தான் இருக்குது. வரம்புக்கு உட்பட்டு தானே. ஆனால் இப்போ என்ன கணக்குன்னா 13.5 லட்சம் கோடி ரூபா. அப்போது இது வந்து என்னென்னா இது டான்ஜெட்கோ, போக்குவரத்து துறை, இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து பொதுத்துறை நிறுவனங்கள் இது எல்லாமே சேர்ந்து 13 லட்சம் கோடி ரூபா கடன். இது வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் 28%. அப்போ உங்களுக்கு நீங்கள் இப்போ 100 ரூபா சம்பாதிக்கணும்னா 28 ரூபா, 29 ரூபா கடனுக்கு வட்டிக்கு எடுத்து வச்சிடணும். அப்புறம் வருவாய் பற்றாக்குறை இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 78,000 கோடி ரூபா. இதுக்கு முன்னாடி கூட அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு. அப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தி சொல்கிறாங்கல்ல ஜிஎஸ்டி, அதில் வந்து நம்ம வந்து மொத்தமாக குறைஞ்சி போயிட்டோம். முன்ன 6 சில்லறது இப்போ 5.4 போயிட்டோம். மொத்த வருவாய் வரவுல வந்து வட்டிக்கு மட்டுமே இப்போ 100 ரூபாவில் 22 ரூபா வட்டி கட்டுறோம், 23 ரூபா வட்டி கட்டுறோம். 100 ரூபா சம்பாதிச்சா 23 ரூபா வட்டி கட்டுறோம். இதில் வீட்டு செலவு, அந்த வாடகை, இந்த மாதிரிலாம் அதான் மொத்தம் இதெல்லாம் சேர்த்தா 64 ரூபா இதுக்கே போயிடுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அப்போ 13 லட்சம் கோடி ரூபா, 13,18,000 கோடி ரூபா கடன் இருக்குன்னா பொதுத்து நிறுவனங்கள் எல்லாம் சேர்த்து. இதில் வந்து 21, 22 5,13,000 கோடி ரூபா இருந்தது. இப்போ வந்து 10 லட்சம் கோடி ரூபா இருக்குது. இது வந்து 14% இம்ப்ரூவ் இதாக இருக்குது. தனிநபர் மீதான கடன் வந்து 67,000 கோடி ரூபாவில் இருந்து இந்த இது வந்து இப்போ 1 லட்சத்தி அப்படியே டபுள் 1,28,000 கோடி ரூபா உயர்ந்திருக்குது. இது இணை மாநில தனிநபர் கடன் மிக குறைவாக உள்ளது. தமிழ்நாட்டு பிறகு அதெல்லாம் வருதுன்னு வச்சிங்களேன். இது நம்ம கேட்டு சலிச்சு போச்சு. இப்போது ஒப்பீடுனா நீங்கள் கடன் வாங்குகிற ரேஷியோ, அதாவது உங்களுடைய ஜிஎஸ்டிபி, உங்களுடைய மாநில மொத்த வருவாய், இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு தகுதி இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு வீடு வாங்க போகிறீங்க. இப்போ நான் போகிறேன்னா என் வயசுக்கு லோன் கிடையாது, அல்லது இவ்வளோ தான் லோனு. இப்போ நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு ஒரு 35 வயசு ஆகுது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் சம்பாதிப்பீங்க, என்ன இதெல்லாம் இது பண்ணி உங்களுடைய வருமானத்தை வச்சு ஒரு கடன் தருவாங்க. நீங்கள் வந்து நான் ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறேன் சார், ஒரு காய்கறி கடை வச்சுக்கிறேன் சார், மாதம் 10,000 ரூபா வரும்னா உங்களுடைய இதெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டான். இதே நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு 15 லட்சம் 20 லட்சம் நான் பண்ணுறேன், டேக்ஸ் கட்டுறாதுன்னா அதுக்கேற்றது உங்களுக்கு இது யோசிப்பான். அந்த மாதிரி குஜராத் வந்து அந்த எவ்வளோ அளவுக்கு நம்ம போகலாம் அப்படின்னா 20லேருந்து 25 வரைக்கும் இருக்கலாம் பர்சன்டேஜ் கடன் வாங்குகிற இது. இந்த கோவிட் இந்த டைமில் வந்து மாநிலங்களுக்கு கொஞ்சம் விலக்கு கொடுத்தாங்க, 30% வரைக்கும் வச்சுக்கலாம். அது தாண்டிட்டிங்கன்னா நீங்கள் முடிஞ்சிச்சோம் கதை, திவாலாயிட்ட கதை மாதிரி. அதில் இப்போது குஜராத்து 17%, 17.6%, மகாராஷ்டிரா 19.7%,
கர்நாடகா பக்கத்தில் இருக்கிறது 23%, நம்ம 28.3%. இதுதான் அந்த ஸ்டேட்டுகள்லேயே கம்பேர் பண்ணால் மிக அதிகமாக இருக்குது. குஜராத் மாடல்னா கிண்டல் பண்ணீங்களா, திராவிட மாடலோட குஜராத் மாடல் பெட்டராகுதா? 19% தான். அப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு காலத்தில் நான் ஆட்டோ ஓட்டும் போது எங்கேயாவது லோன் தருவாங்கன்னு அலைஞ்சிட்டு இருப்பேன். யாராவது லோன் வேணுமானா, சார் வேணும் சார், சொல்லுங்கள் சார். அவன் எல்லாத்தையும் கேட்டு என்ன பண்ணுறீங்க, நான் ஆட்டோ ஓட்டுறேன். அப்படியா, நீங்கள் யாராவது வேறு யாராவது இருந்தால் சொல்லுங்கள், நான் உனக்கு ஆள் பிடிச்சி தரணுமா? யோ, எனக்கு தானே லோன் தரேன்னு கேட்டேன், அப்புறம் என்னன்னு கேட்போம். ஏன்னா நம்ம தேவை எங்கேயாவது கிடைக்குமா, ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு. கிரெடிட் கார்டு கிடைக்குமா, ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாக செலவு பண்ணி அடுத்த மாதம் கரெக்டாக கட்டிடுற மாதிரி வாங்கியிருந்தா என்ன அப்படி என்ன மனுஷன் தண்ணிக்குள்ளே விழுந்தவன் எதையாவது பிடிச்சி அந்த மாதிரி. இப்போது எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு வருவாய் வருது, கடன் வாங்குறதே இல்லை, கடன் கிட்டே போகிறதில்ல. ஏன்னா அந்த இஎம்ஐ கிட்டே போகிறதில்ல. அதனால தான் கோவிட்டில் நிம்மதியாக இருந்தேன். அப்போ இப்போ வந்து திடீர்னு ஃபோன் வரும், சார் ஹெச்டிஎஃப்சிலேருந்து உங்களுக்கு 2 லட்ச ரூபா லோன் இருக்குது, 5 லட்ச ரூபா இருக்குது, வேணாங்க காசு எனக்கு பிரச்சனை இல்லைங்க, கடன் வாங்குற பிரச்சனை இல்லை. இப்போ நான் தொழில் பண்ணணும், ஏதாவது விருத்தி பண்ணணும்னா நான் வாங்கலாம். இது நிலைமைக்கு இன்றைக்கி இவங்க வந்துட்டாங்க. குஜராத்து, மகாராஷ்டிரா எல்லாம் போதும். இன்னொன்று, இந்த கடன் வாங்குறீங்கல்ல, இந்த கடனை வாங்கி இப்போ நான் கடன் இப்போ நான் சொன்னல தொழில் விருத்திக்குன்னு, இப்போ கொடுக்குறான், நான் வாங்கிட்டேன். ஆமாம், வாப்பா இந்த 5 லட்ச ரூபா லோன் தராங்க, வாங்கிட்டு நான் ஃபேமிலியோட துபாய் டூர் இப்போ 5 லட்ச ரூபா தாம் செலவு பண்ணிட்டு வந்துட்டு அந்த 5 லட்ச ரூபாய்க்கு கட்டிகிட்டு இருக்கணும் மாதம் மாதம். ஏதாவது யூஸ் இருந்ததா? அந்த 5 லட்ச ரூபாய்க்கு இப்போ என் தொழிலே விருத்தி பண்ணணும், இன்னும் 2 கேமரா, இன்னும் வேறு ஏதாவது பண்ணணும், இல்லை அந்த 5 லட்ச ரூபா வச்சு வேறு ஏதாவது முதலீடு பண்ணி ஏதாவது இதுன்னா அது ஒரு அசட்டாக மாறும். அப்போது கடன் வாங்குவது என்பது மூலதன செலவாக மாறவில்லை. சொல்ல புரியுதா? புரியுது. நீங்கள் இப்போ 5 லட்ச ரூபா வாங்கி உங்கள் தொழிலுக்கு முதலீடு பண்ணி 5 லட்ச ரூபாலேருந்து ஒரு 30,000 ரூபா வருமானம் வந்து அதில் மாதம் 10,000 ரூபா 5 லட்ச ரூபாய்க்கு நான் இஎம்ஐ கட்டிட்டு 20,000 ரூபாவை வேறு ஏதாவது சேமிப்போ ஏதோ பண்ணிக்கிட்டு இப்படி போனீங்கன்னா நீங்கள் முன்னேறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் கடனை வாங்கி மூலதனத்துக்கு செலவு பண்ணிடுறீங்கன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் 5 லட்ச ரூபா வாங்கிட்டு தாம் செலவு அது இதுன்னு பண்ணிவிட்டு அது ஒரு கடனாக மாறி உங்கள் வருமானத்தில் ஏற்கனவே பிரச்சனை இருந்து இதுக்கு வந்து வட்டி அசல் கட்டி அசல் கட்ட முடியாமல் வட்டியை மட்டும் கட்டியிருந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் வழங்குமா? உங்களை பார்த்தாலே எல்லாம் தெரிய ஓட ஆரம்பிச்சிருவோம். ஏன் வந்தால் கடன் கேட்பான்டான்னு. ஏன்னா நம்ம வாழ்க்கை நம்மளை கேட்க சொல்லும். சொந்த யார்கிட்ட பேசினா, என் கூடலாம் இருந்த ஒரு நண்பர் திடீர்னு அம்மாவுக்கு பிரச்சனை இதெல்லாம் இருக்காங்க, நம்ம ஒரு தடவை அனுப்பிச்சிட்டேன். 2வது தடவை அப்புறமா 2-3 நண்பர்கள் சொல்கிறாங்க, இப்படி சொல்லுவார், ஆமாம் இந்த மாதிரி சொல்லுவார், கேட்டிருப்பார், ஆமாம் குடிப்பழத்துக்கு ஆளாயிட்டார், எல்லாம் தாம் தூப்பு, அதனால் ஏதாவது சொல்லி கேட்குறாரு அப்படின்னு. அப்போ அவரை பார்த்து இன்னும் அடுத்த தடவை ஒரு ஃபோன் வந்தப்போ நம்ம பார்த்துட்டு எடுக்கவே இல்லை. ஏன் இதுக்கு தான் பண்ணுவாருன்னு. இந்த நிலைமை தான் இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது. அப்போது 17% குஜராத்து, 19%னா என்ன அர்த்தம்னா இதுக்கு மேலே நான் வாங்க மாட்டேன்ப்பா எனக்கு இது. 28% எவ்வளோ எண்டு இருக்குதோ வாங்கி வச்சுக்கிறாங்க. 30% நெருங்கிறதுக்கு இன்னொன்னா 1.7% அதை தாவேக்காக்கு விட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. இதான் நிலமை. இப்போது இந்த 4.8 லட்சம் கடன் வந்து இந்த 60 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு எட்டியிருக்குதுன்றாங்க. அதில் பண மதிப்பிழப்பு 60 வருஷம் முன்னாடி இருந்த 5 வருஷம் 60 வருஷமான 5 லட்சம் கோடினா நீங்கள் அப்போதைக்கு பண மதிப்பிழப்பு சேர்த்திங்கன்னா 4.8 லட்சம்ன்றது ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கூட்டியிருக்கலாம். 4.8 லட்சம்ன்றது ரொம்ப ஓவர் அப்படின்றது தான் நம்ம இது. இப்போ வந்து அதுதான் அன்றாட செலவுகளுக்கான கடன். மூலதன செலவினங்களின் வளர்ச்சி விகிதம் 8.3 ஆக மட்டுமே உள்ள நிலையில் கடன் வளர்ச்சி விகிதம் 14. அப்படின்னா நீங்கள் வாங்குகிற காசில் நீங்கள் 100 ரூபா வீட்டுக்கு சம்பாதிக்கிறீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு சீட்டு போடுறதுக்கு 8 ரூபா கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வட்டி கட்டுறது மற்ற விஷயங்களுக்கு பண்ணுறது 14 ரூபா சில்லற. அந்த கடன் வாங்கினதை கூட நீங்கள் இப்படி தான் செலவு பண்ணுறீங்க. 22 ரூபா வாங்குறீங்க, அதில் 8 ரூபா மட்டும் சீட்டு கட்டுறதுக்கு பயன்படுத்துகிறீங்க. 14 ரூபா வேறு தாம் தூம் இல்லாட்டி வட்டிக்கு மறுபடியும் வேறு எதுக்காக வட்டி கடன் வாங்கி மறுபடியும் வட்டி கட்டுற மாதிரி. சில பேர் பண்ணுவாங்களா, இங்கே லோன் வாங்கியிருப்பான் கட்ட முடியாது, அங்கே ஒரு லோன் வாங்கி இவன்ட்டு அடைச்சிடுவான், அவன்கிட்ட எப்படி ரொட்டேஷன் பண்ணே இருப்பான். அந்த மாதிரி இது. இதனால் என்ன ஆகுதுன்னா 67,050 கோடி ரூபா புதிய மூலதன சொத்து, அதாவது 1:1.3 அப்படின்ற மாதிரி கணக்கிடுறாங்க. எப்படின்னா நீங்கள் வட்டிக்கு 67,050 கோடி ரூபா செலவு பண்ணுறீங்க ஒரு வருஷத்துக்கு, வட்டிக்கு மட்டும்.
ஆனால் மூலதன சொத்து உருவாக்கத்துக்கான செலவு 50,000 கோடி தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, இதுக்கெல்லாம் நீங்கள் செலவு பண்ணுற மொத்த தொகையை 50,000 சில்லற கோடி. ஆனால் வட்டி நீங்கள் கட்டுறது, வாங்கின கடனுக்கு வட்டி 67,000 சில்லற. நாடு உருப்பிடுமா? அதனால தான் சென்னையில் வந்து 4,000 கோடியில் அதை பண்ணோம், இதை ஒன்றும் பண்ணல. இது நான் சொல்கிறது இவர்கள் பண்ணுறது. இதில் மற்ற விஷயங்கள்லாம் எடுத்தீங்கன்னா வயிறு எரிஞ்சிடும் நமக்கு. முடியாது. இல்லை சார், இதில் நம்ம இவ்வளோ பேசும்போது இவங்க இந்த தாவேக அரசு இதை கொடுத்துருக்காங்க, இப்படி ஒரு நிதிநிலை அறிக்கை கொடுத்ததுக்கே ஒரு காரணம் இருக்குது. அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை அவங்களால இப்போ நிறைவேற்ற முடியாது. அதோடைய இதுதான் இந்த மாதிரியான அறிக்கைகளை வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்கன்னு கூட சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நான் என்ன சொல்கிறேன், நான் ஆரம்பத்திலேயே சில விஷயங்கள்லாம் பேசினேன். நான் மற்றவர்கள் மாதிரி இல்லை, இந்த விஷயங்களில் வந்து நிறை குறைகளை நம்ம அந்த கவர்மெண்ட்டுக்கு சுட்டி காமிச்சிடணுன்னு. நான் இவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன், இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவர் பகிரங்கமாக பொதுமக்கள்கிட்ட சாரி சொல்லிடணும். உங்கள்கிட்ட கூட பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். சாரி சொல்லிடணும், எனக்கு டைம் கொடுங்க, நான் சரி செய்ய முயற்சிக்கிறேன், சரி செஞ்சுட்டு நான் சொன்னதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கூட எடுத்துக்கலாம். ஆனால் நிதி நிலைமையை சரி பண்ணணும் அப்படின்னு. இந்த 1000 ரூபா கூட ஒரு பெரும் தொகையாக போய்கிட்டு இருக்குது. அதை தாண்டி இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் செலவு பண்ணாங்கன்னா கறவை மாடு கொடுக்கறது, பால் உற்பத்தி பக்கம், இந்த மாதிரி இதெல்லாம், அப்புறம் ஓட்டைகளை அடைக்கிறது, இந்த கனிம வளங்கள், பேருந்தில் ஏற்படுற நஷ்டம் இயற்கையான நஷ்டம் ஒன்று, செயற்கையான நஷ்டம் ஒன்று. இது ரெண்டுத்தையுமே சரி பண்ணி பண்ணுறது, அதிக செலவினங்களை குறைக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு பெரிய அந்த லீக் கொஞ்சம் கொஞ்சமாக சேரும் பணம். இப்போ நீங்கள் 1,00,000 ரூபா செலவு, ஏமா 1,10,000 ஆகுது, உட்காரு கணக்கு போடு, என்ன இது, மளிகை சாமான் இது 20,000 ரூபா, சரி, வீட்டு வாடகை ஒரு 20,000 ரூபா, சரி, 40,000 அவசியம் கொடுத்தாகணும், வேறு கரண்ட்டு பில்லு ஒரு 5,000 ரூபா, ஏன் 5,000 ரூபா வருது, இல்லைடா அது இது ஏன் பகலில் ஏன் லைட் எரியுது, ஏன் ஏசி எனி டைம் ஓடிக்கிட்டு இருக்குது, ஏன் இந்த மாதிரி பண்ணுற, இந்த வகையில் கரண்ட் பண்ணலாம்ல, இன்னொன்று இந்த லைட்டெலாம் நான் முட்டை பல்ப் எல்லாம் எல்இடிக்கு மாற்றுவோம், செலவானாலும் பரவாயில்ல, அப்போ கரண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்களில் 3,000 ரூபா வர்ற மாதிரி பாரு, அப்போ 2,000 ரூபா மிச்சம், பெருசாக தெரியும், அது வருஷத்துக்கு 24,000 ரூபா. அப்புறம் வேறு என்ன பண்ணுறது, இல்லைடா அந்த இவன் வந்து அது வாங்கினான் இது வாங்கினான், அதுக்கு இஎம்ஐ இதுக்கு இஎம்ஐ, எது இனி ஒரு 2 வருஷத்துக்கு எதுவுமே வாங்கக்கூடாது, அந்த இதெல்லாம் இஎம்ஐ இருக்கிறதுலாம் முடிக்கணும். இந்த மாதிரிலாம் பல விஷயங்களை யோசிச்சு, அப்புறம் அதுக்கு போனோம் இதுக்கு போனோம், நைட்டு வந்து பாடுறா, பெரும்பாலும் நைட்டு வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்றோம், அதுலேயே கிட்டத்தட்ட 8,000 10,000 ஆகுது. அதெல்லாம் நிறுத்தணும். என்ன ஆனாலும் வீட்டில் தான் சாப்பிட்ணும், ஹோட்டல்ன்றதை மறந்துடணும். அப்போ வெளியே போகக்கூடாதா, நிலைமை சரியாகிற வரைக்கும் போகாமல் இருக்குது, என்ன தப்பு இருக்குது, நம்மளோட கீழே இருக்கிறவங்களாம் இருக்கிறான், ரோட்டில் படுத்துட்டு நைட்டு சாப்பாடு எல்லாம் பட்னியாக தூங்குறவங்க இருக்கிறான். இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்து பிடிக்கிற வேலையை அரசு செய்துன்னா இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ண முடியும். இவர்கள் இது வரைக்கும் அப்படி பண்ணல. இவன் கடன் வாங்கி ஜாலி பண்ணியிருந்தாங்க. சட்டசபையில் இதுலேயும் தப்பான பொய்யான தகவலாக கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி புது அரசு வந்து வச்ச உடனே, அதுவும் சித்திக் அவர் வச்ச உடனே இன்றைக்கி உக்காந்து மண்டை காஞ்சி போய் சொல்கிறாங்க. அதுதான் காரணமே தவிர மற்றபடி இது கிடையாது. அதனால் இன்றைக்கி கவர்மெண்ட்டு இந்த இருக்கிற நிலைமையை மக்களுக்கு சொன்னால் தான் கொஞ்சமாக சரி பண்ண முடியும். நாங்கள் பார்த்துக்குவோம் இவங்கள மாதிரியே ஓட்டிகிட்டு இருந்தால் அவங்க ஈஸியாக கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருவாங்க. இவங்க எப்படி தப்புகளை மறைத்து பெரிய படம் காட்ட முடிஞ்சதோ அதே மாதிரி இவருடைய இயலாமை இல்லை எதையும் மக்களுக்கு சொல்லாமல் இருக்கிறத மறைச்சி நாங்கள் திராவிட மாடல் அரசு சூப்பராக செயல்பட்டோம் ஒன்றுமே இல்லைன்னு கொண்டு போயிடுவாங்க. சட்டம் ஒன்று கொண்டு போகிறாங்கல்ல. ஆமாம். என்னமோ இவர்கள் ஆட்சியில் அப்படியே கீழே ஒரு பர்ஸு அப்படியே கீழே போட்டு போனால் எவனா சார் பர்ஸு கீழே போட்டு போயிருந்தாங்க சார், திராவிட மாடல் ஆட்சியில் திராவிட கீழே விடக்கூடாது இந்தாங்க அப்படின்னு இந்த சவுதி அரேபியாவில் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் இப்போ இல்லை, கடையை வெள்ளிக்கிழமையான அப்படியே திறந்து விட்டு தொழுவு போயிடுவாங்க, யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு என் கவர்மெண்ட்டு. அரசு இதுக்கெல்லாம் கொலை நடந்ததெல்லாம் உண்டு. பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு பற்றி இவர் வருத்தப்படுறாங்களாம், நெஞ்சம் பதப்பாய்த்து விட்டுதான். அப்போ உங்கள் ஆட்சியில் நடந்ததுலாம் தேர்தல் நடக்கிறப்ப கூட ஒரு 2 வயசு குழந்தை பாலியல் பலாத்காரம் பண்ணி இறந்து போச்சு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தொடர்ச்சியாக இவர்கள் எந்த அளவு கனிம வள ஆதாரங்கள் பெரிய அளவு இருந்தாலும் இந்த துறை வந்து வருவாய் மாற்றமின்றியே உள்ளது. கனிம வளத்துறை நடக்கும் ஊழலும் வருவாய் இழப்பும் ஒரு வெளிப்படையான ரகசியம். பல 1000 கோடி லட்சம் கோடி கூட இதில் வரும். இதை பற்றி பேசுனா ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. அப்போ இந்த விவகாரத்தில் கனிம வளத்தை சரி பண்ணி கொண்டு வரணும்னு. அதே மாதிரி இணை முறைசாரா பொருளாதாரம் காரணமாக தமிழ்நாட்டின் ஆயத்தீர்வை வருவாய்
கூட்டு வளர்ச்சி 9.5% மட்டுமே உள்ளது. இது கர்நாடகாவில் 11.7. இப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் கொஞ்சம் இன்டீரியராக போய் பேசுகிற மாதிரி இருக்கும். ஜனங்களுக்கு புரியாது. மொத்தத்தில் திமுக மோசம்ன்றது சொல்லிடலாம். அப்படி வேணால் ஈஸியாக சொல்லிடலாம். அப்போது ஒன்றிய அரசின் நிதி பகிர்வு இதில் வந்து சரிவு, அதில் பெரிய சரிவு. ஒன்றிய அரசு நானும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், மத்திய அரசு. அப்போது நிதி தமிழ்நாட்டுடைய பங்கு 10வது நிதிக்குழுவில், அதை கலைஞர் ஆட்சி பீரியடில் அந்த 2006 பீரியடில் 6.64%. இப்போ 16வது நிதிக்குழுவில் 4.09. இது மொத்தம் 38% சரிஞ்சிருக்குது. இதுக்கு பல காரணம் இருக்குது. ஒன்று, இந்த மக்கள் தொகை அடிப்படையில் ஒன்று கொடுக்கறது. இன்னொன்று வந்து தமிழ்நாடு இந்த ஜிஎஸ்டிபி இவங்க சொல்கிறாங்கல்ல, நாங்கள் முன்னேறிய மாநிலம், அது வேறு. அது எப்படின்னா வேறு வகையில் ஜிஎஸ்டிபி சில இதெல்லாம் வந்து நம்ம தானாக பொருளாதாரத்தில் கொஞ்சம் இதுவாக இருப்போம். இதெல்லாம் கணக்கிட்டு இல்லாத மாநிலங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் வரி கொடுப்பாங்க மத்திய அரசு. இப்போது சிம்பிளாக சொல்லணுன்னா, தமிழ்நாடு ஒரு பட்ஜெட் போடுது. சென்னை பெரிய மாநிலம், பெரிய அளவில் மாவட்டம், பெரிய அளவில் இது. ரொம்ப பின்தங்கிய மாவட்டம் அரியலூர், மற்ற மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் நிதி ஒதுக்குறது. அப்போ சென்னை வாசிகள், சென்னையில் இருக்கவங்க எங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன அவ்வளோ அதிகம் ஒதுக்கிறீங்க அப்படி கேட்க முடியாது. அவர்களையும் தூக்கி நிறுத்தணும். வீட்டில் ஒரு பையன் கொஞ்சம் சவலப்பிள்ளையாக இருந்தானா அவனுக்கு கொஞ்சம் நல்லா சத்துணவு கொடுத்தா தான் இது. ஸ்கூலில் ஒரு பையன் சரியாக படிக்கலைன்னா அவனுக்கு சிறப்பு கவனிப்பு இருந்தால் தான் அவன் இவங்களோட ஈக்குவல் ஆகும். இந்த மாதிரி வந்து மத்திய அரசு நிதி பகிர்வில் கொஞ்சம் சில விஷயங்களை பண்ணுது. இவர் அதை தான் 29 பைசான்னு ஊட்டியிருந்தாங்க இவங்க. இது ஒன்று. இதில் இந்த நிதி பகிர்வு வருடாந்திர இதில் மகாராஷ்டிரா 54,000 கோடி வாங்குது, 12.8%. குஜராத் 31,000 கோடி, 11%. கர்நாடகா 33,000 கோடி, காங்கிரஸ் கவர்மெண்ட்டு, 11%. தமிழ்நாடு 37,000 கோடி, 10%. மிக குறைந்த வளர்ச்சி. இந்த அளவுக்கு நம்ம வந்து இல்லை, இதோட ஜாஸ்தி வாங்கியிருக்கோம் அப்படின்றாங்க. இப்போ இந்த மானியங்கள் சரியறதுக்கு காரணம் பல காரணம் இருக்குது. அதெல்லாம் வந்து பல விஷயங்கள் கொஞ்சம் பெருசாக பேச வேண்டியது இருக்கும். அப்புறம் வந்து வரவு செலவு திட்டம் தயாரிக்கும் முன்பே சட்டப்படியான மானியங்கள், மத்திய திட்டங்களுக்கான மாநில பங்கு போன்ற கட்டாய செலவுகளை சேர்த்தால் சுமார் 87% வருவாய் முன்கூட்டியே நிர்ணயம் ஆகிவிடுகிறது. வெறும் 13% மட்டுமே மாநில. 100 சம்பாதிக்கிறீங்க, 87 அந்த செலவு ஒன்றும் பண்ண முடியாதுடா. அப்போ வேறு என்ன, 13 தான். அதை வச்சு தான் நீ இது பண்ணணும். 13,000, 1,00,000 சம்பளம் 13,000. அதை வச்சு தான் இந்த மாதம் செலவு, டாக்டர் செலவு, அது திடீர் செலவு வந்தால் கடன். அதுதான் பற்றாக்குறைன்றது. அந்த மாதிரி புதிய ஓய்வு திட்ட மாற்றத்தால் ஒரு முறை மாற்று நிதியாக சுமார் 13,000 கோடியும் ஆண்டுக்கு சுமார் 5,000 கோடி ரூபாய் கூடுதல் செலவினமும் ஏற்படும். இது ஒரு 10%. ஆட்சி போகிறதுக்கு முன்னாடி புதிய ஓய்வு திட்டம்னு அறிவிச்சாங்கல்ல, அதில் ஒரு பெரிய இழப்பு. டாப்ஸ் நீங்கள் பழைய இப்போ அதுக்கு முன்னாடி இருந்த ஓய்வூதிய திட்டம் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்து அனுப்பிடுவாங்க. இப்போ இவர்கள் அதில் ஒரு திருத்தம் கொண்டு வந்து அதுலேயும் பிரச்சனை. நீங்கள் கவர்மெண்ட்டு ஓரளவுக்கு தான் சில விஷயங்களை தாங்கும். அதற்கு மேலேனா சில முடிவுகளை கட்டாயம் எடுத்து தான் தீரணும். நீங்கள் சாதாரண மக்களுடைய வாழ்க்கையா, இந்த மாதிரி ஆட்களுடைய வாழ்க்கையான்னு சில இடங்களில் யோசிப்பாங்க. அது யோசித்து தான் தீரணும். நீங்கள் ஒரு ஓய்வு பெறுற ஒரு பள்ளி ஆசிரியர் 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க, 1.25 லட்சம் 2 லட்சம் வாங்குறாங்க. ஓய்வு பெற்றால் அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் பென்ஷன் 50,000 மேலே போகும். இதெல்லாம் உரிமை, அதெல்லாம் கரெக்டு. சாதாரண மக்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் பல விஷயங்கள் கிடைக்காம போகுது. அப்போ இந்த இடங்களில் சில இதை வந்து யோசிக்கணும். அப்படி யோசிக்கிறதுனால தான் ஒரு இது நடக்குது. எல்லாருக்குமே எல்லாம் சரி பண்ணிவிட்டு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி பண்ணணும். இப்போ அந்த மாதிரி விஷயங்களும் இவர்கள் யோசிக்கிற நிலமையில் இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஓய்வூதியம், சம்பளம் இதுதான் அதிகம், வட்டி இது 3 சேர்ந்து தான் 64%. 1 லட்ச ரூபாவில் 64% அங்கே. இப்போ ஓய்வூதியம் சம்பளன்றதில் என்னன்றதெல்லாம் பல விஷயங்கள் யோசிக்கணும் அப்படின்றது தான். எல்லாத்துலேயும் குஜராத்துன்னு வருது. அந்த வார்த்தையே பிடிக்காது. ஆமாம். அப்புறம் மொத்த கடன் 13 லட்சம் கோடி ரூபா. இதை எப்படி குறைக்க போகிறாங்க? இதுதான் ரொம்ப பெரிய விஷயம். இதில் 2026 மட்டும் 1,79,000 கோடி ரூபாவை அதிகரிச்சிருக்கு. இந்த உபரி பட்ஜெட்டு, பற்றாக்குறை பட்ஜெட் சொன்னல, பற்றாக்குறை பட்ஜெட்டில் கூட 64,000 கோடி 60,000 கோடிலாம் இருந்தது. 2023 காலகட்டத்தில் மட்டும் அது ரொம்ப குறைஞ்சி இருந்தது, பிடிஆர் பீரியட். அப்போ லீக்கேஜெலாம் கொஞ்சம் அடைச்சிருக்காரு அவர். அதனால தான் அவர் அமைச்சிட்டாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் போய் நீங்கள்
2026 1,79,000 கூட ஒரே வருஷத்தில் அவ்வளோ இதாயிருக்கு. 3 மடங்கு அதிகரிச்சுன்றாங்க. மின் வாரியம் 79% பங்கு கடன் 2,47,000 கோடி ரூபா. ஏன்? அப்போ அங்கே வந்து உங்களுக்கு மின்சாரம் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வந்து அதிக விலை கொடுத்து கரண்ட்டை வாங்குகிறோம். ஏன்? நாங்கள் இங்கே எவ்வளோ மின் நிலையங்கள், அனல் மின் நிலையங்கள், அந்த இது அது இது காற்றாலை இதெல்லாம் என்ன ஆச்சு? அனல் மின் நிலையங்கள் எவ்வளோ தயாரிச்சிங்க? இந்த கேள்வியில் யார் கேட்குறது? மின்சாரத்துறையை ஒருத்தர் வருவார்னு வச்சுருந்தாங்க, ஒருத்தர்கிட்ட கொடுத்து வச்சுருந்தாங்க. இப்படிலாம் இது முக்கியமான துறைங்க பொதுத்துறையில். இன்றைக்கி அதில் 1,4 லட்சம் கோடி ரூபா 2.5 லட்சம் கோடி ரூபா கடன் இருக்குது. அப்படின்னா என்ன இது? அப்போ ஒரு யூனிட்டை 8 ரூபா 9 ரூபாய்க்கு வாங்கி 4 ரூபா கொடுத்தா 5 ரூபா ஒரு யூனிட்டு நஷ்டம்னா, மெகாவாட் ஜிகாவாட்லாம் போனால் அவ்வளோ யூனிட்டு. இப்போ சோலார் மின்சாரம் என்ன ஆச்சு? ஏன் மத்திய அரசு அவ்வளோ இது பண்ணுது? அது இந்த கவர்மெண்ட்டு சோலார் மின்சாரத்தை கொண்டு வரணும், பல விஷயங்கள் இது பண்ணுன்றாங்க. டெண்டரு தேவையில்லாத இது, நிலக்கரி வாங்குறதுல நடந்த இது, டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், இந்த மாதிரி பல விஷயங்கள். அதே மாதிரி தான் இதுவும் போக்குவரத்து துறை அதையும் வந்து எந்த அளவுக்கு பண்ணோம். அதில் வந்து எவ்வளோ கடன் இருக்குது? 72,000 கோடி ரூபா. இதில் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு 78 ரூபா செலவு, வரவு 25 ரூபா தான். வரவு 25 ரூபா. அப்போது என்ன பண்ணணும்? தனியார் பஸ்ஸுகள் வர்றாங்க, அவுட் சோர்ஸில் அவங்கள எடுத்து நீங்கள் அந்த ரூட்டில் ஓட்டி சம்பாரிச்சிங்கன்னு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு வாங்கணும். அந்த மாதிரிலாம் பண்ணி பல விஷயங்கள் பண்ணாதான், ஓரளவுக்கு அதில் ப்ரைவேட்டேஷன் இதெல்லாம் பண்ணாதான் கவர்மெண்ட்டு இதில் தப்பிக்க முடியும். இல்லைன்னா கண்டம். நீங்கள் ரூட்டு கொடுத்தாலே பர்மிட்டுக்கு இதுன்னு கொடுத்து ஓட்டுறவங்க, லாபமாக ஓட்டுறவங்களாம் இருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள். நுகர்பொருள் வாணிபல் கழகம் 27,000 கோடி ரூபா கடன். இந்த மாதிரி ஒவ்வொரு துறையும் கடனில் இருந்தால் அவன் எப்படி தலையெடுக்க முடியும்? இதில் சில விஷயங்களை சரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சா அதுக்கு தடையாக இருந்தது இந்த கரப்ஷன் கமிஷன். அதை இவர்கள் ரொம்ப கடுமையாக நடவடிக்கை எடுத்து இந்த கமிஷன் கூட 30 ரூபா வாங்குறதுல 5 ரூபா வாங்கினா நல்லவன், யாருக்கும் பாதிப்பு இருக்காது. இந்த மாதிரிலாம் எதாவது பண்ணால் தான் இதை வந்து சரி பண்ணி கொண்டு போக முடியும். இதில் நான் ஒட்டு மொத்தமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இதெல்லாம் நடந்திருக்கு. யார் தவறு பண்ணா, எந்த துறையில், எந்தெந்த வகைகளில் தவறு முறைகேடு நடந்திருக்கு, எப்படியெல்லாம் அரசாங்க பணம் லீக்கேஜ் சீரழிஞ்சி ஊழலாக முறைகேடாக வெளியே போயிருக்கு, இதையும் சொல்லலை. ரெண்டாவது, இதை சரி பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இந்தந்த வகையில் பண்ண போகிறோம், மாற்று பொருளாதாரமாக நாங்கள் எதை யோசிச்சுருக்கோம், அதெல்லாம் வந்து இவர்கள் இது பண்ணணும். மாற்று பொருளாதாரத்தில் முக்கியமானதான் நான் சொன்னது பால் பண்ணை பொருட்கள். ஏங்க 98,000 கோடி ரூபா ஒரு கவர்மெண்ட் குஜராத் எடுக்கிறான்னா அது இப்போ இவ்வளோ பேசுனதில் அது அடக்கம்ல. அப்போ இதில் நீங்கள் 8,000 கோடியிலேருந்து நீங்கள் ஒரு 20,000 கோடி வந்தால் கூட 12,000 கோடி லாபம் ஆச்சு. ஆவினை உலக தரத்துக்கு கொண்டு போவேனா, உள்ளூர் தரத்துக்காவது கொண்டு வாங்க. அது ரொம்ப முக்கியம் இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம். இதில் தொழில்துறை அமைச்சர் சொல்கிறாங்க, நான் வந்து இதுக்கு போனேன், அங்கே பட்டாசு போலந்து நிறுவனம் 6,000 கோடி ரூபா ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு. இவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது? இவர்கள் இன்னும் மக்களை மடையர்களாக நினச்சிட்டு இருக்காங்களா? யூரோப் கண்ட்ரிஸுடைய மொத்த பட்டாசு கொள்முதல் 400 கோடி ரூபா. அது ஃபுல்லாக சைனா வச்சிட்ருக்குறோம். ஏன்னா நம்ம வெடிக்கிற பட்டாசு தான் தயாரிக்கிறோம், அவன் வந்து வான வேடிக்கை தான். ஆமாம், பெரும்பாலும் இந்த மாதிரி ஆர்டர்லாம் வான வேடிக்கை பட்டாசு தான். இன்னொன்று அவனுடைய பேக்கிங்கு மற்ற விஷயங்கள்லாம் வேறு. அவன் சில ஸ்டாண்டர்ட் எதிர்பார்ப்பாங்க யூரோப் கண்ட்ரிஸ்லாம். அவன் அந்த மார்க்கெட் வச்சுருக்கான். நீங்கள் பேசுனா நான் 200 கோடிக்கு பேசிட்டு வந்தேன், 600 கோடிக்கு பேசிட்டு வந்தேன்னா கூட நம்பலாம். 6,000 கோடி அதுவும் ஒரே நிறுவனம்னு சொன்னால் என்ன இது? நான் மிரண்டு போயிட்டேன். ஏன்னா நம்முடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியாக வருஷத்துக்கு 8,000 கோடி தான் சிவகாசி பட்டாசுக்கு. என்னடா இதுன்னு அவ்வளோ பெரிய நிறுவனம் சைனா, அமெரிக்காவிலேருந்து, அமெரிக்காவுடைய இது இப்போ ஃபிஃபாலாம் நடந்தில்ல, இது எல்லாம் கான்ட்ராக்ட் அவன் தான் சப்ளை. அவனுடைய மொத்த இதுவே வந்து 20,000 கோடி ரூபா தான் ஒரு வருஷத்துக்கு. நம்ம வருஷத்துக்கு பட்டாசுல வேற என்ன இதாகும் அந்த பொருள் ஏற்றுமதி. அது வந்து இவங்க 6,000 கோடி இவங்க இது பண்ணிட்டாங்க. என்ன இது? அதுவும் மொத்த யூரோப் கண்ட்ரி 400 கோடி தான் கொள்முதல் பண்ணுறாங்க. இவங்க 6,000 கோடி எங்கேருந்து ஏற்றி வெடிச்சுன்னா இதுக்கு பதிலாக வாருக்கு பதிலாக பட்டாசை கொளுத்தி தூக்கி போட்டுன்னு இருப்பாங்களா? இது அவங்க நான் வந்து ஏதோ சொன்னாங்க இங்கே செய்தி இல்லை, அவங்க பேட்டியை பார்த்தேன். ஆமாம், ஏஐ பேட்டி நாளைக்கு மாற்றினா எனக்கு தெரியாது, அவங்க பேட்டியை நான் பார்த்தேன். அப்போ இதுக்கு அவங்க தான் விளக்கம் சொல்லணும். இவர்கள் இது ஒருத்தர் பெருசாக நானும் போட்டேன். நான் போய் எல்லாம் எடுத்து யூரோப் கண்ட்ரீஸில் எவ்வளோ இது எவ்வளோ எல்லாம் போட்டு ஒரு பெரிய பதிவு போட்டிருந்தேன். சரி 6,000 கோடி புதுச்சா நல்லதுன்னு போட்டிருந்தேன். ஏன்னா யூரோப் கண்ட்ரிஸுடைய மார்க்கெட் நான் அப்போ பார்க்கல.
அப்புறமா ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு, யூரோப் கண்ட்ரிஸ் மார்க்கெட்டே மொத்தம் இவ்வளோதான்னு. ஏங்க ஒரு 6,000 கோடிக்கா பட்டாசு வாங்கி வெடிப்பான்? அவனை பைத்தியக்காரனா? நம்ம ஊர் பைத்தியக்காரங்க மாதிரியா? அதனால் இந்த மாதிரிலாம் இல்லாமல் முதல்வர் விஜயை ஏமாற்றாமல் துறையை நல்லபடியாக கொண்டு வந்து அவருடைய உழைப்புக்கு கூட நீங்களும் நின்று இந்த தமிழ்நாட்டை நல்லபடியாக கொண்டு போனீங்கன்னா உங்களை 20 வருஷத்துக்கு அசைக்க முடியாது. அதனால் இதுதான் நான் கேட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பல விஷயங்களை நம்ம மைக்-எம் சேனல்லையும் தொடர்ச்சியாக நான் பேசிக்கிட்டு வரேன். ஆமாம், அந்த அது மாதிரி விஷயங்கள் இல்லாத விஷயங்களை நீங்கள் மைக்-எம் சேனலில் பார்த்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்க. கண்டிப்பாக. ஏன்னா இந்த அரசுக்கு நம்ம உதவி பண்ணணும், நல்லதை பாராட்டணும், அல்லதை சுட்டி காட்டணும். சும்மா வந்துக்கிட்டு இந்த சில பேர் போன கவர்மெண்ட்டில் நம்மளாம் விமர்சனம் வச்சோம் இவங்க மேலே. என்ன வச்சோன்னா உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லைங்க, நீங்கள் இப்படி போனீங்கன்னா ஜெயிக்கிறது கஷ்டம். நான் வச்ச விமர்சனம் இன்றைக்கி கரெக்டாக இல்லையா? அவர் கூடுதலாக சில இடங்கள்லாம் போயிருந்தாருன்னா இன்றைக்கி நீங்கள் யாருக்கிட்டையும் இப்போ கெஞ்ச தேவையில்லையே, 140 சீட்டு வந்திருப்பீங்க அசால்ட்டாக. அப்போது இந்த மாதிரி விவகாரங்களில் அவர்களுடைய சில விஷயம் நம்பினாங்க. அது 108ஓடு நின்று போச்சு. அவர் சொன்னார்ல கொஞ்சம் கூட கொடுத்துருக்கலான்னு. ஜனங்க நீங்கள் கொஞ்சம் கூட வந்திருக்கலாம்ல, நீங்கள் கொஞ்சம் கூட வந்திருந்தா நான் கூட கொடுத்துருப்போம்ல. எப்போவுமே ஃபிசிக்கலாக வர்றது தான் ஜனங்க விரும்புவாங்க. அப்போது இதுக்கு 108ன்றது 140ஆகவே வந்திருக்கும். அதில் விஷயம் இதை தான் நம்ம விமர்சனம் வச்சோம். ஆட்சிக்கு வந்தால் பிறகு இப்போ பலரும் நமக்கு நட்பு வட்டாரத்தில் இருக்கிற அமைச்சர்கள் தான் நம்ம நேரடியாக சுட்டி காட்டுறோம். சில இது நல்ல விஷயங்களை உடனடியாக பாராட்டுறோம், நல்லா நடக்காத விஷயங்களை சுட்டி காமிக்கிறோம். இதுதான் நம்மளுடைய பத்திரிகையாளருடைய வேலை. இதில் என்னென்னா இப்போ மைக்-எம் சேனலில் நான் சுட்டி காமிக்கும் போது விஜய் ரசிகர்கள் தாவேக்காவினர் சார் நான் சொன்னேன், நான் இது சுட்டி காமியது என்னுடைய கடமை, அதுக்காக கோச்சிட்டிங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதில் பலர் என்ன சொன்னால், சார் நீங்கள் சுட்டி காமிங்க, நல்ல விஷயத்தை நீங்கள் சுட்டி காமிச்சா நாங்கள் வரவேற்போம், நீங்கள் சுட்டி காமிக்கிறது கவர்மெண்ட்டுக்கு நல்லது சார், நீங்கள் நல்ல விஷயம் சொல்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த ரசிகர்கள் இருக்கிறாங்க. இதே ஃபேக் ஐடி இருந்ததுல்ல, அதை நம்பிட்டு தான் பல பேர் இது பண்ணது. இதில் அவர்களே சில ஃபேக் ஐடி உருவாக்குனாங்க. இப்போவும் இருக்குது அந்த ஃபேக் ஐடி. எப்படின்னா, அண்ணா விஜய் அண்ணா உங்களை நம்பி நாங்கள் இது பண்ணோன்னா தயவு செய்து சட்டம் ஒன்று காப்பாற்றுறான்னா அது ஃபேக் ஐடி. புரியுதா? உஷாராக இருக்கணும். நல்லவனாக மட்டும் இருக்கக்கூடாது, வல்லவனாகவும் இருக்கணும். அதனால் இந்த அரசு நல்லா கொண்டு போகிறதுக்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும். இந்த வெள்ளை அறிக்கை உண்மையிலேயே வரவேற்க தகுந்தது. நான் சொன்ன சில விஷயங்களும் தைரியமாக அடிக்கணும். இந்த துறையில் இந்த அமைச்சர் இவ்வளோ பண்ணியிருக்காரு ஊழல், நடவடிக்கை எடுக்கணும்னு லஞ்ச ஒழிப்புத்துறையை வச்சு வழக்கு பதிவு பண்ணுங்கன்றேன். நீங்கள் என்ன அவங்கள்ட்ட எதுவும் இல்லைல்ல, அப்புறம் என்ன? வழக்கு பதிவு பண்ணுங்கள், சட்டம் கடமையை செய்யட்டும். உங்களுக்கு என்ன இருக்குது, மீதியை ஈடி பார்த்துக்கணும். கண்டிப்பாக சார், அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.